நீசான் மாதம் 14ஆம் தேதி விசேஷமாக நிறைவேறின 35 தீர்க்க தரிசனங்களை நம்ம ஒரு மேல் நோட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ அது மாத்திரம் நம்ம கவனிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசேஷமாக இந்த ஒரு பாடத்தின் தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசேஷமாக இந்த ஒரு பாடம், அதாவது மெமோரியல் சீசனில் நம்ம கர்த்தரை குறித்து தியானிக்கும் போது, அவருடைய ஈடுபலியை குறித்து தியானிக்கும் போது நமக்குள்ளே ஒரு ஒற்றுமையை அது என்ன பண்ண வரும், கொண்டு வரும். அதாவது வருடத்தோறும் நமக்குள்ள அநேக சஞ்சலங்கள், பிரச்சனைகள், சில பிரிவினைகள், சில போராட்டங்கள் அப்படி இருந்தாலும் கூட விசேஷமாக இந்த தருணத்தில் அந்த அப்பத்திலையும் அந்த திராட்சை ரசத்திலையும் நம்ம பங்கு கொள்ளும் போது, அந்த கர்த்தருடைய மரணம் நம்ம முன்பாக நம்மளுக்கு நிற்கும் போது என்ன இருக்கணும்னா, நம்ம ஒரு பாவத்திலேருந்து மனம் திரும்பி அந்த ஒரு நம்முடைய ஒரே சரீரம் அந்த ஒற்றுமை தன்மையை அது நமக்குள்ளே அது கொண்டு வரக்கூடிய ஒரு அநேக கர்த்தருடைய பாடுகளை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த விதத்தில் இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்கும் போது, அந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி, அதாவது அந்த 13ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிலேருந்து தொடங்கி மறுநாள் சாயந்தரம் 6 மணி வரை, அதாவது கர்த்தரை இயேசு கிறிஸ்துவ அந்த காட்டி கொடுக்கறதுலேருந்து அவரை சிலுவையில் அறியிற மட்டும், அவரை கல்லறையில் போடுற மட்டும் ஏறக்கூடிய ஒரு 35 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சு. அதை நம்ம டெப்த்தாகவும் பார்க்க முடியாது. ஆனால் அதை நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஒன் லைன் கரெக்டாக இருக்கும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்புறமா அது கடைசியில் அந்த மரணத்தோ எதற்காக அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மரணம் என்ற ஒரு பாடத்தை நம்ம பார்த்து இந்த ஒரு பாடத்தை நம்ம முடிக்கலாம். ஸோ இதுக்கு ஆதார வசனமாக ஒரு சில வசனங்கள் நமக்கு பைபிளில் படிக்கலாங்க. மற்ற எல்லா வசனங்களும் நம்ம ஸ்க்ரீனில் படிக்கலாம். இது வாசிக்கலாம் நம்ம பைபிள்லேருந்து. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இது பைபிள்லேருந்து வாசனம் சிஸ்டம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதை, அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். பார்த்தீங்களா? ஸோ இந்த விசேஷமாக மேலே நீங்கள் 10ஆம் வசனத்தை கூட அதில் வாசிங்க. 10ஆம் வசனம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் இல்லைங்களா. ஸோ இங்கே பார்க்கும்போது தீர்க்கதரிசிகள் கிட்டத்தட்ட இந்த நம்முடைய இந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் பார்க்கும்போது இது ஏதோ ஒரு நாள்லேயும் ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அல்ல. ஏறக்குறைய 1000 வருஷம் கணக்காக ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் ஒரு 100 வருஷம் கழிச்சு என்ன பண்ணி ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் ரெக்கார்ட் ஆகிருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்படிப்பட்ட அதாவது ரட்சிப்புக்கு ஏதுவான தீர்க்க தரிசனங்களை இவங்க கருத்தாய் ஆராய்ந்து, எப்படி கருத்தாய் ஆராய்ந்திருக்கிறாங்களா, கிறிஸ்து பாடுபட்டு தான் என்ன பண்ணுமா, மகிமை அடையணும், கிறிஸ்து பாடுபட்டு தான் மகிமை அடையணும் என்று அந்த தீர்க்க தரிசனங்களை இவங்க ஆராய்ந்தாங்க நம்ம பார்க்குறோம். அது விசேஷமாக அது ரட்சிப்புக்கு வழிநடத்தக்கூடிய தீர்க்க தரிசனங்களும் இருக்குது நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அப்படி இருக்கும் போது கர்த்தர் வாழ்க்கையில் நம்முடைய தெய்வீக திட்டத்தில் நம்ம பார்க்கும் போது அந்த ஆதாமுக்கு இணையாக அந்த ஈடுபலி நம்ம பார்க்கும் போது அவரை தவிர அந்த எந்த தீர்க்க தரிசனங்களும் அது வேற யாருக்கும் பொருந்தக்கூடியதாக அல்ல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணம் அடைஞ்ச பிறகு பார்கோஷ் என்ற ஒருத்தர் என்ன பண்ணாருங்கன்னா, அந்த இஸ்ரேல் என்ன சொன்னாரோ, நான் தான் மேசியான்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னை விட்னஸ் பண்ணியிருக்கிறாருங்க. அதில் கூட சிலர் 2000 யூதர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்களுடைய சுண்ட விரல் என்ன பண்ணியிருக்காங்க, கட் பண்ணின்னு இவர் தான் மேசியான்னு இவரோட சேனையில் போய் இவங்க சேர்ந்துருக்குறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த 35 தீர்க்க தரிசனங்களை நம்ம கவனிக்கும் போது அது வேற யாருக்கும் நிறைவேறல. அது யோவான் சொன்னது போல, இதோ உலகத்தின் பாவங்களை சுமக்க தேவ ஆட்டுக்குட்டி, அவர்கிட்ட மாத்திரம்தான் அந்த 35 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சு. ஒருவேளை இந்த சப்ஜெக்டை யூதர்கள் ஏற்கனவே தியானிச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, மேசியான்ற அவரை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த பாடத்தை கூட நீங்கள் எப்படி நோட் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது, என்ன தீர்க்க தரிசனம் அந்த தலைப்பு, என்ன தீர்க்க தரிசன வசனம், அதோட நிறைவேறுதல் கூட நீங்கள் இப்படி ஜஸ்ட் ஒரு மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை நோட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதில் முதலாவது தீர்க்க தரிசனம் எது நிறைவேறுந்து பார்த்தீங்கன்னா, எப்போ நான் வர 14ஆம் தேதி மாத்திரம் தான் பேசுகிறேன், நீசன் மாதம் 14ஆம் தேதி இல்லைங்களா. ஆக்சுவலி இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாடில் நிறைய தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கல. அந்த ராத்திரி தொடங்கி மறுநாள் அவரை சிலுவிலை அறையிற மட்டும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை மாத்திரம் நம்ம கவனிக்க போகிறோம்.
அது பிரம்மாண்டமான ஒரு மரணம் என்ற ஒரு விஷயம் சொல்லலாம் இல்லைங்களா. அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதில் முக்கியமானது முதல் தீர்க்க தரிசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் காட்டி கொடுக்கப்படுதல் இல்லைங்களா. அவர் காட்டி கொடுக்கப்படுதல். இதில் நம்முடைய சங்கீதம் 41 அதிகாரத்தில் வசனம் 9 வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 41:9. 41 சங்கீதம் 9 வசனம். என் பிராண சிநேகிதனும் நான் தம்மிடவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். இல்லைங்களா. இந்த வசனத்தை நம்ம அநேக முறை நம்ம படிச்சிருக்கோம். இது யாரை குறிச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராத்திரியில இவர் காட்டி கொடுக்கப்படுவார். யார் மூலியமா? தன் பிராண சிநேகிதன் மூலியமான்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனால் இதில் என்ன ஒரு கஷ்டமான விஷயம் ஆண்டவருக்குன்னு சொல்லும் போது அதிலே சங்கீதத்தில் 55 அதிகாரம் 12 வசனம் வாசிங்க சிஸ்டர். 55 சங்கீதம் 12 வசனம். என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். இல்லைங்களா. இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, என்னை காட்டி கொடுத்தவன், என்னை நிந்தித்தவன் ஒருவேளை சத்ரு இருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? சகிச்சிருப்பேன். ஆனா காட்டி கொடுத்தவன் யாரு? என் பிராண சிநேகிதன். எப்படி ஒரு 3 வருஷம் ஊழியத்துல அவங்க சாதாரண ஒரு நண்பர்களும் சரி, சாதாரண ஒரு ஐக்கியமாக அவங்க அல்ல. எப்படி நம்ம பொதுவாக ஜென்ரலாக சொல்லும் போது ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே இதில் நம்ம வளர்ந்தோம் இல்லை, அந்த அளவுக்கு அவங்களுடைய என்ன சொல்கிறது ஐக்கியம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்குது இல்லைங்களா. 3 வருஷம் அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு எல்லாமே ஒரே கருத்து தான் இருந்தது. எது? எப்போ இவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறாருன்ட்டுன்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும் போது இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா அந்த 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தராகிய அந்த யூதாஸ் இஸ்கரியாத் என்ன பண்ணுறாருன்னா அவரை காட்டி கொடுக்குறாருன்ற ஒரு விஷயத்த கூட அந்த தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுது. அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த முத்தத்தினாலே அவரை காட்டி கொடுக்குறாரு. இதில் என்ன ஆண்டவருக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு அபூர்வ நிலைமையில் இருக்கிற நமக்கே நாளைக்கு எனக்கு மரணம் வரப்போகுது, நாளைக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி என்ன ஆகிடும்? இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்க முடியுமா? இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும் அந்த 12 பேரில் யாரோ ஒருத்தர் காட்டி கொடுக்க போகிறாங்க என்ற அந்த ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு ஆண்டவருக்கு கிளியராக தெரியும். இருந்தாலும் அதெல்லாமே மனசில் வச்சு எப்படியாவது யூதாஸை கூட நம்ம ரட்சிக்கிற ஒரு நிலைமைக்கு தான் அவரோட மென்டாலிட்டி இருந்துச்சு. பட் அந்த 12 பேரில் ஒருத்தர் காட்டி கொடுக்குற நிலைமையில இருந்து அந்த யூதாஸ் அங்கே விழுவுறாருன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தை நம்ம இங்கே கவனிக்கும் போது ஏதோ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுக்குது, அது இங்கே நிறைவேறணுன்ற மாதிரி அதில் ஆண்டவர் தான் நிறைவேறணும் இல்லை. ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்துக்கும் அவருடைய கீழ்ப்படிதல் என்ன இருந்திருக்குதுங்களா இல்லைங்களா. ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்துக்கும் அவர் கீழ்ப்படிந்ததுனால தான் அந்த தீர்க்க தரிசனம் இவருக்குள்ள என்ன இருக்குது நிறைவேறிக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அதில் முதல் தீர்க்க தரிசனம் அவர் காட்டி கொடுக்கப்படணும்னு அதோட நிறைவேறுதலை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 26 அதிகாரம் 40 வாசிங்க. இதுலேயே வாசிங்க ஸ்லைட்லேயே. மத்தேயு 26 அதிகாரம் 47 வசனம். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இல்லைங்களா. ஸோ அதில் கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அப்படியே இங்கே பாருங்க சிஸ்டர். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்போது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இல்லைங்களா. ஸோ இது முதல் அந்த ராத்திரியிலே அந்த 35 இது முதலாவது தீர்க்க தரிசனமாக அங்கே நிறைவேறிச்சு நம்ம பார்க்குறோம். அடுத்தது அது ஒவ்வொன்று பின்னு ஒவ்வொன்று இது அது நிறைவேறினே இருக்குதுங்க. அடுத்தது 2வது தீர்க்க தரிசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் 30 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட வேண்டும். ஸோ இது வசனம் எங்கே சொல்லப்பட்டிருக்குது? சக்கேரியா 11 அதிகாரம் 12 வசனத்தில் இருக்குங்க. இது நம்ம வாசிக்க வேணாம், இது வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகம் வசனம் வாசித்து டைம் வேறு எங்கேயே கொண்டு போயிடும். இந்த 30 வெள்ளிக்காசு நமக்கு தெரியும், ஒரு அடிமைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விலை யாத்ராகத்தில் சொல்கிறேன் இல்லைங்களா. அதோட நிறைவேறுதல் பார்த்தீங்கன்னா மத்தேயு 26 வசனத்தில் ஒரு சில வசனங்கள் வாசிங்க. மத்தேயு 26:14. மத்தேயு 26 அதிகாரம் 14 வசனம். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு. பார்த்தீங்களா, இந்த விஷயம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, இன்னைக்கு எப்படி என்னதான் நம்ம சத்தியத்தை நம்ம அறிந்திருந்தாலும் சில நேரத்தில் சில காம்ப்ரமைஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுறோம் இல்லைங்களா. சில நேர்மையற்ற குணங்கள் வரும்போது நம்மக்கிட்ட சில காம்ப்ரமைஸில் போய் சகோதர சகோதரிகள் கூட விரோதியை நம்ம ஆயிடுறோம். பட் இது ஏற்கனவே எங்கே நடந்துக்குது? யூதாஸ் நம்முடைய முன்மாதிரி இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நடந்திருக்குது.
பாரு, அதோட பேரலல் தான் வந்து இன்னைக்கு என்ன ஆயிடுது, கடைசி கால திருச்சபை பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு காசு மாத்திரம் இல்லை, ஏதோ ஒரு விதத்துக்காக சகோதர சகோதரிகள் நம்மள என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு விஷயத்துக்காக ஒரு நேர்மையாக இருக்கும் போது ஒரு லாபத்துக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அங்கே காட்டி கொடுக்குற ஒரு நிலைமைக்கு அது போயிடும். இது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடைய, அதாவது அந்த 30 வெள்ளிக்காசுன்றது ஒரு அடிமைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விலை இல்லைங்களா? அந்த விலையை அப்படியே கிறிஸ்துக்கு அதான் சொல்றாரு, தன்னை தேவனுக்கு கொள்ளாடி பொருளால் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறார் வந்திருக்கிறார். அப்போ அந்த அடிமைக்கு கொடுக்குற அந்த விலையை அங்கே கர்த்தருக்கு அது நிர்ணயிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த கூட இந்த இடத்துல அந்த 30 வெள்ளிக்காசோட தீர்க்க தரிசனம் நிறைவேறுதுன்னு நம்ம பார்க்குறோம். மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 30 வெள்ளிக்காசை வந்து யூதாஸ் வந்து அதை வாங்கிட்ட பிறகு அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மனஸ்தாபாட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ஆலயத்தில் போய் எறையிறாரு. அந்த காசு 30 வெள்ளிக்காசு அவர் என்ன பண்ணாருன்ற ஒரு விஷயத்த கூட நமக்கு சக்கேரியாவில் எழுதியிருக்காங்க. சக்கேரியா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன். பாத்தீங்களா, அது எப்படி நிறைவேறுதுன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு நேர்த்தியாக இங்க நிறைவேறுது. யூதாஸ் மனஸ்தாபம் பட்டு அந்த காசை என்ன பண்றாரு, அந்த பரிசேயர்கள் மேல எறிகிறாரு. ஆனா இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க, இந்த காசு என்ன இல்லை, இது சரியான காசு இல்லை, இது எங்க மறுபடியும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இது எங்க போய் போடுறாங்க, அந்த குயவனோட நிலத்தில் அங்க வாங்கக்கூடியவதா இருக்கும். அப்ப பாருங்க, இது திட்டவிட்டமாக அந்த பரிசேயர்கள் வந்து அங்க வேத பார்க்கல் வந்து இவங்களுக்கு தான் அதிகமான சத்தியம் ஒரு நியாயப்பிரமான விஷயங்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா இங்க தெரிஞ்சிருக்கிறவங்கள என்ன பண்றாங்க, அந்த ஒரு நாள் அந்த நைட்ல எப்படின்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணோம் அழிச்சிடணுன்ற அந்த எண்ணம் இருந்ததுனால எப்படியாவது என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல அந்த யூதாஸ் அங்க ஒரு என்னாச்சா ஒரு ஒரு பொருட்டாக அவங்க இடத்துல மாற்றாரு. அவங்க யூதாஸ் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? பாருங்க, அதோட நிறைவேறதுல கூட வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் ஒரு 3லேருந்து ஒரு சில வசனங்கள் வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். பாத்தீங்களா இவங்களுடைய கிளவர்னஸ் பாத்தீங்களா? அந்த இடத்துல இவங்க என்ன, மோசையோட ஆசானத்தில் இருக்கிறவங்க, நியாயப்பிரமாணத்தை தெளிவாக அறிந்து இருக்கிறவங்க, இவங்க என்ன பிளான் பண்ணோம், ஒரு நீதியாக என்ன பண்ண அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துறவங்களை என்ன ஆயிட்டாங்கன்னா கிளியரா பிளான் பண்ணி அந்த இயேசு கிறிஸ்தோட பிராண்டை என்ன பண்ணோம், அவர் அந்த 3 வருஷம் கிரியேட் பண்ண பிராண்டை முழுமையாக அங்கே அழிச்சிடணும் இல்லைங்களா? அதுக்கு அவங்களுக்கு தெரியும் அது நீதியான காரியம் இருந்தாலும் அவங்க அநீதியாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே மூவ் பண்ணி அந்த இடத்துல வந்து அந்த பாருங்க அவங்களுக்கு தெரியுது, நீங்கள் கொடுத்த யூதாஸ் அந்த எரிஞ்ச காசு கூட என்ன காசு இருக்குது, இது ஆலயத்துக்கு தேவையில்லாத காசு என்ற ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காசை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நம்ம பார்க்க. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கரியமானதால் காணிக்கை பெட்டியில் இதை போடலாது என்று சொல்லி, அவங்களுக்கே தெரியுது இல்லைங்களா? அந்த அளவுக்கு ப்ரீ பிளான் பண்ணி அந்த 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுக்கறது மாத்திரமல்ல, அந்த 30 வெள்ளிக்காசு எங்கே தான் போய் சேரணும், அது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகக்கூடாது, ஏன்னா அது ரத்தம் கரைய உள்ள காசு, அது எங்கே போகணுமா, குயவனுடைய நிலத்தின்ற ஒரு விஷயத்த கூட ரொம்ப ஒரு நேர்த்தியாக என்ன இருக்குதுன்னா அந்த ஒரு தீர்க்க தரிசனம் அந்த இடத்துல 3வது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் நம்ம பார்க்குறோம். 4வதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தேவனை நோக்கி கதிரி கூப்பிட வேண்டும், தேவனால் கேட்கப்படவும் வேண்டும். இது வாசிக்கலாம் பாருங்க, இந்த தீர்க்க தரிசனம் சங்கீதம் 22:24. 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் இல்லைங்களா? இது கர்த்தர் வந்து அவர் கதறி பிதாவினிடத்தில் ஏறெடுத்த இந்த ஒரு ஜெபத்தை கூட நம்ம பார்க்கலாம். இது வந்து கெத்செமனே தோட்டத்தில் நடக்குது. இதுக்கு நிறைவேறுதல் வந்து நம்ம எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கூட நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி
வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இல்லைங்களா? ஸோ ஒரு மனுஷகுமாரனாக இருந்தாலும் அவர் பிதாவாய் தேவனை நோக்கி என்ன பண்ணுறாரு, அவர் வேண்டுதலை கேட்கணும்னு அவர் அந்த நேரத்தில் அவர் கதறி அழக்கூடிய ஒரு ஜெபமாக இதுவும் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டுக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது 5வது தீர்க்க தரிசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சிநேகித்தர் எல்லோரும் கைவிடப்படுவார் என்ற ஒரு விஷயத்தை. இது எங்க எழுதப்பட்டுக்குது பார்த்தீங்கன்னா, சக்கேரியா 13ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷர் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்போது ஆடுகள் சிதறிப் போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். பார்த்தீங்களா, இங்கே வந்து மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போயிடும். இல்லைங்களா? ஒரு 3 வருஷம் ஒரு ஊழியத்தில் அந்த சீஷர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வித பிரசங்கத்திலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கூடியே இருந்திருக்கிறாங்க. பிரசங்கத்தில் மாத்திரமில்லை, இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டுட்டு அவங்க வந்து எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றாக சேர்த்து சாப்பிட்டு ஒரு ஐக்கியம் வந்து எப்படி இருக்குங்களோ, அவங்களுக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்திருக்குது. ஏன்னா எல்லா அற்புதத்தை என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல, இவங்க எல்லாமே பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்தோட போதனை எல்லாமே கேட்குறாங்க. எந்த அளவுக்கு அவங்க க்ளோஸாக இருந்திருப்பாங்கன்னு நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு கற்பனையாக நம்ம நினச்சி பார்த்துருக்கலாம். பட் இதெல்லாமே இருந்தாலும் கூட அந்த தீர்க்க தரிசனத்தை இவங்க நிறைவேறும் போது, இவர் மேலே அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் கை வைக்கும் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயந்துட்டாங்க. இவங்க ஏதோ ப்ரீ பிளான் பண்ணி இவங்க ஓடல, இவங்களுக்குள்ள ஒரு நடக்கம் ஏற்பட்டிருந்தனால அங்கே ஒருத்தரும் என்ன பண்ணல, ஆண்டவர் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதில் என்ன பண்ண, ஒருத்தர் துணியை கூட இல்லாமல் என்ன பண்ணுறாரு, அவர் அங்கேருந்து அவர் விட்டுட்டு ஓடுறாருன்ற ஒரு விஷயத்த கூட இங்கே நம்ம பார்க்குறோம். இல்லைங்களா? இதோட நிறைவேறல் கூட மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் கூட இருக்குது. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கும்படி என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லோரும் என் நிமித்தமாய் இடரல் அடைவீர்கள். பாருங்களா, இந்த ஒரு தீர்க்க தரிசனம் கூட அந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி அது நிறைவேறதாக இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம கவனிக்கிறோம். அடுத்தது 6வது தீர்க்க தரிசனம் அந்த ராத்திரியில் நிறைவேறியது வந்து, அவர் மேலே பொய் குற்றச்சாட்டுகளால் குற்றம் சாட்டப்பட வேண்டும். இதுக்கு ஆதார வசனமாக சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 27ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடாதையும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். இல்லைங்களா? அதுலேயே சங்கீதம் 109:2. 109ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ளனாவினால் என்னோட பேசுகிறார்கள். இல்லைங்களா? ஸோ போதுங்க சிஸ்டர். பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 கோர்ட் அந்த ராத்திரியில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது இவர் என்ன பண்ணுமா, அப்போ இவர் மேலே பொய் குற்றச்சாட்சி கொடுத்து இவரை சிலுவிலேயே அந்த ராத்திரிக்குள்ளே என்ன பண்ணிடணும், அந்த ஒரு தீர்ப்பை இவர் மேலே தந்துருலன்றது இவங்க என்ன கம்ப்ளீட்டாக அவங்க அங்கே பிளான் பண்ணுறாங்களா. ஒருவேளை ஆண்டவர் நினச்சிருந்தாருன்னா, ஏன்னா அந்த 3 வருஷம் ஊழியத்தில் அநேக இடத்துல இவங்களை என்ன பண்ணியிருக்காரு, சந்திச்சிருக்கிறாரு, பிரதான ஆசிரியரும் பரிசேயர்களும். அந்த இடத்துல என்ன பண்ணல, எதுவுமே இவங்களால நிரூபிக்க முடியல. அவங்க ஏதோ ஒரு இவங்களை ஆண்டவரை ட்ராப் பண்ண பார்த்தாலும் இவருக்கு என்ன பண்ணாரு, தேவனுடைய ஞானத்தினால அவங்களுக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு. பட் இந்த இடத்துல அந்த ராத்திரியில் அந்த நிறைவேறுதல், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் அந்த நிறைவேறுதல் வரும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் மேலே அந்த பொய் குற்றச்சாட்சி வைத்தாலும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அமைதியாக அங்கே அக்செப்ட் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த பொய் குற்றச்சாட்சி வச்சிருந்தாலும் அவருடைய நீதியை அவர் அங்கே என்ன பண்ணிக்கலாம், ப்ரூஃப் பண்ணியிருக்கலாம். பட் அது நீதியாக இருந்தாலும் அது தெய்வீக திட்டத்தில் என்ன இருக்கணும், நான் அமைதியாக இருந்து அந்த ஒரு சிலுவை மரணத்தை நான் நிறைவேற்றணுன்ற ஒரு விஷயத்தில் அவர் உறுதியாக இருந்ததுனால அந்த முழு ஈடுபலியே நான் ஆதாமுக்கு கொடுத்து முழு மனுக்குலத்தை மீட்கணுன்ற ஒரு விஷயத்தில் அந்த சிந்தனை இருந்ததுனால அவர் அமைதியாக இருந்து அங்கே தேவனுடைய திட்டத்துக்கு தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார் என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம இங்கே கவனிக்கிறோம். பாருங்கள், அதோட நிறைவேறுதல் கூட மத்தேயு 26ஆம் அதிகாரம் 59-60ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. பாத்தீங்களா? ஸோ அங்கே எவ்வளோதான் பொய் சாட்சி கொண்டு வந்தாலும் அது வந்து நிரூபிக்க முடியல. கடைசியாக என்ன பண்ண, அந்த 2 குற்ற எடுத்துகிட்டு வந்து இவரை வந்து அந்த சிலுவை மரணத்தில் அடிக்க ஒப்பு கொடுத்துக்கிறான்ற விஷயத்த கூட இங்கே நிறைவேறுதுன்னு நம்ம பார்க்குறோம்.
அடுத்தது 7வது வந்து அவர் கோலினால் அவர் கன்னத்தில் அடிக்கப்பட வேண்டும். இது எங்க சொல்லப்படுது? மீகா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அங்க இஸ்ரவேல் என்ன சொல்றாரு? நமக்கு விரோதமாக, அது படிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. மீகா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதுல 2 போட்டிருக்கேன், ஆக்சுவலி 5:1. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சேனைகளுடைய நகரமே, இப்போதும் தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதிகளை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். இல்லைங்களா? ஸோ இஸ்ரவேலுடைய நியாயாதிபதி கோலினால் கன்னத்தில் அடிப்பாங்கன்னு சொல்லும் போது இந்த காரியம் வந்து நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்குறோன்னா, இஸ்ரவேல நியாயாதிபதின்னு சொல்லும் போது ஒரு உயர்ந்த ஒரு பொசிஷன். பொதுவாக இங்கே நம்ம பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கோர்ட்டுக்கு போகும்போது சில ஜட்ஜஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், இந்த படத்தில் நம்ம பார்க்குற மாதிரி அந்த அட்வொகேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, வாதாடுவாங்க. ஆனால் கோர்ட்டில் ரியலாக நம்ம போனோம்னாக்கா அட்வொகேட்ஸ் கூட அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க, வாதாடுவாங்க. ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அப்போ பூமிக்குரிய ஒரு நியாயாதிபதிக்கு அந்த அளவுக்கு ஒரு கனம் உள்ளதாக இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கும்போது, இன்னும் இஸ்ரேலில் வந்து அது எப்படின்னாக்கா ஒரு கனமான ஒரு பொசிஷனு. அதுலேயும் பார்க்கும்போது இனத்தை பற்றி பேசினாருங்கிற அன்பையும் நீதியும் பற்றி பேசினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவர் கன்னத்தினால அவங்க அடிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் கூட மீகால சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அது இவர்கிட்ட கரெக்டாக நிறைவேறுதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அவரை சிறுசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள் இல்லைங்களா? ஸோ இந்த விஷயம் கூட இங்கே நிறைவேறுதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தில் பார்க்கும்போது இவரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணணுமோ நொறுக்கப்படணும். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். எதற்காக இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான மரணம் என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பின்னாடி பார்ப்போம் கன்க்ளூஷனில். ஸோ அடுத்து 8வது தீர்க்க தரிசனம் அந்த ராத்திரியில் நிறைவேறது வந்து அவர் அடிக்கப்பட வேண்டும். இது எங்க சொல்லப்பட்டிருக்குதுன்னா ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவருக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். பாத்தீங்களா? ஸோ அடிக்கப்படும் போதுன்னு சொல்லும் போது இவரை எப்படி வேணாலும் அடிக்கலாம். ஒன்று கசையடி அடிக்கலாம், இவரை வந்து வாரினால அடிக்கலாம். இது ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்க, அவரை அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் அடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் அந்த ரோமன் சோல்ஜர்ஸோட ஒவ்வொருடைய பவர் என்னன்னு தெரியும் இல்லைங்களா? அது நிறைய நம்முடைய மூத்த சகோதரர்லாம் பேசியிருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த கசையடினாலும் அந்த வாரினாலையும் எப்படியெல்லாம், அதாவது ஒரு குழந்தைகள் கையில் ஒரு பொம்மையை கூட தான் எப்படியெல்லாம் அந்த குழந்தை என்ன பண்ண தூக்கி போட்டு அந்த பொம்மை விளையாடுமோ அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே விளையாடி இருக்காங்க நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கூட ஒரு சில அடிக்கும் போது ஒரு சில நேரத்தில் ஒரிக்கும், ஒரு சில நேரத்தில் என்ன ஆகாது, போயிடுங்களா ஒரு சில நேரத்தில் ஒரிக்கும், சில நேரத்தில் வந்து ஒரிக்காது. காரணம் என்ன, நம்ம நோயினால பாதிக்கப்பட்டவங்க இல்லைங்களா? இப்போ சுகர் இருக்குது, எனக்கு காலில் ஒரு நம்னஸ் வந்துச்சு, அடித்தா கூட அதுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் கிறிஸ்து வந்து பரிபூர்ண மனுஷன், ஒரு சென்சிட்டிவான ஒரு மனுஷன். அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாரினாலையும் கசையடியும் அடிச்சிருக்காங்க. அதுலேயே நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது அவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பரிபூர்ண மனுஷனை அந்த தாடியின் மயிரை என்ன பண்ணியிருக்காங்க, பிடிச்சி இஸ்திருக்காங்க இல்லைங்களா? அப்போ அந்த தாடியின் மயிரை பிடிச்சிருக்கும் போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு என்ன இருக்கும், வலி இருக்கும் இல்லைங்களா? பொதுவாக வந்து இப்போ குழந்தைங்களுக்கு கூட நம்ம மேலே, குழந்தைங்களும் சரி யாரோ ஒருத்தர் சும்மா பொதுவாக இந்த நம்ம மீசி அப்படி கிள்ள என்ன ஆகும், சுருக்குன்னு ஒரு வலி இருக்க உடனே என்ன பண்ணிடுவோம், நம்ம அடிப்போம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது கிறிஸ்துவை வந்து ஒரு தாடியின் மயிரை பிடிக்கிறது வந்து ஒரு அவமானத்திலையும் ஒரு உச்சக்கட்ட ஒரு அவமானம். அவரை பிடிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல அவரை எப்படியெல்லாம் அடிக்கணுமோ அப்படியெல்லாம் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவமானப்படுத்தி அவர் எல்லா விதத்துலையும் அவரை அடிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதாவது ஒரு பொம்மையை எப்படி ஒரு குழந்தைய வச்சு இஷ்டத்துக்கு விளையாடுதோ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த ரோமன் சோல்ஜர்ஸ்கள் அவங்கள அடிக்கப்பட்டுக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இதோட நிறைவேறுதலில் கூட நம்ம பார்க்கும் போது மத்தேயு 27:26 சிஸ்டர் படிங்க பைபிளில். மத்தேயு 27:26. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். பாத்தீங்களா? ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் இவர் அடிக்கப்படணும்னு சொல்ல சீர்க்க தரிசனம் இங்க இவர் என்ன பண்ணியிருக்காங்க, சிலுவையில் இவரை கொடுத்து இவரை வாரினால இவர் அடிக்கப்படணும் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் கரெக்டாக இவர் எடுத்து அந்த ராத்திரியிலே அது அங்கே நிறைவேறுதுன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து அவர் மேலே என்ன ஆகணும்னாக்கா
அவர் மேலே துப்பப்பட வேண்டும் இல்லைங்களா? இது 9வது ஒரு இது வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. பாத்தீங்களா? அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும். இப்போ ஒருத்தர் மேலே எச்ச துப்புறது இதை விட ஒரு கேவலமானது மனுஷனுக்கு எதுவுமே இல்லை. பட் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அவர் அந்த அளவுக்கு என்ன, ஒருத்தர் 2 பேர் எச்ச துப்பினா பரவாயில்லையே, அங்கே சுற்றி என்ன பண்ணியிருக்காங்க ரோமன் சோல்ஜர்ஸு இங்கே சுற்றி இருக்காங்க. அதனால இந்த சப்ஜெக்ட் பேசும்போது இந்த சகோதரர் கேட்குறாரு, உங்களுக்கு எப்படி கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக தான், நம்மளை கல்லால் அடித்தா நம்ம ஏற்றுக்குவோமா இல்லை செருப்பால் அடித்தா ஏற்றுக்குவோமான்னு கேட்குறாரு. எது சிஸ்டர்? கல்லால் அடித்தா தான் ஏற்றுக்குவோம். ஏன் செருப்பு? இப்போ கல்லில் ஜாஸ்தி அடிப்படுமா செருப்பில் ஜாஸ்தி அடிப்படுமா? அப்போ செருப்பால் அடித்தா ஏற்றுக்கலாம் தானே? அதுதாங்க இல்லைங்களா? அப்போ பூமிக்குரிய மனுஷனுக்கு நம்மளுக்கு திங்கிங் இருக்கும் போது இந்த உலக அண்ட சராசரங்களையும் பிதாவாகிய தேவனு கூட இருந்த சிருஷ்டி தவிர எந்த அளவுக்கு அந்த உமிழ்நீர் மூலியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க அதுவும் ஒரு சென்சிட்டிவ் ஆர்கன், ஒரு சின்ன அவருக்கு டச் பண்ணாலும் அவருக்கு எல்லாமே என்ன இருக்குது, ரத்தம் எல்லாமே அந்த உள்ளே இருக்கிற அந்த பாடியில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனும் பர்ஃபெக்டாக ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் அவர் அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவர் மேலே அந்த உமிழ்நீரை துப்பியிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதோட நிறைவேறதில் கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 27:30. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள் இல்லைங்களா? ஸோ பாத்தீங்களா, அந்த இடத்துல அவர் அந்த துப்பில் வாங்கினது கூட ஒரு தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லும் போது, அவர் அங்கே அந்த அவமானம் பட்டு நாம் அவமானம் படக்கூடாதுக்காக தான் இல்லைங்களா? அவர் அங்கே ஒருவேளை வெக்கப்பட்டிருந்தாருன்னா நம்ம இன்னைக்கு வெக்கப்பட்டிருப்போம். நமக்காக என்ன பண்ணியிருக்கிற அந்த உமிழ்நீரை வாங்கி அவர் அந்த அவமானப்படலை. அதனால தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கார், நம்ம மேலே இருக்கிற இந்த அவமானத்தை அவர் வெளியே எடுத்து ஒரு புது சிருஷ்டி என்ற ஒரு அடையாளத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம இங்கே கவனிக்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா ஒரு சென்சிட்டிவான ஒரு மனுஷன் இல்லைங்களா, ரொம்ப சென்சிட்டிவ், அற்புதத்தை பண்ணுறாரு, எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மனுஷனை அவர் இதெல்லாமே எதுக்கு தாங்கியிருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, என்னோட சகோதரனாகிய ஆதாமுக்கு நான் ஈடுபலியாக நான் என்ன பண்ணோம், என் ஜீவனை கொடுக்கணும், அந்த ஈடுபலி நிமித்தமாக முழு மனுக்குலத்தை நான் என்ன பண்ணோம், மீட்டெடுக்கணுன்ற ஒரே கவனம் தான் அவர் மேலே இருந்ததுனால அவர் மேலே அந்த துப்பின அந்த உமிழ்நீரை கூட அவர் எல்லாத்தையும் பொறுத்துக்கினாருன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்த்துருக்குறோன்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது 10வது தீர்க்க தரிசனம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அவருடைய முகம் அந்த கேடு அடைய வேண்டும் இல்லைங்களா? அவருடைய முகம் அந்த கேடு அடைய வேண்டும். வசனம் வாசிங்க. ஏசாயா 52:14. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரனை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் இல்லைங்களா? அப்ப எந்த அளவுக்கு அவர் முகம் அந்த கேடு அடைஞ்சிருக்குது. அப்போ என்ன பண்ண பார்த்து என்ன ஆயிட்டாங்களா, பிரமிக்க அடைந்திருக்கிறாங்களா? பட் அந்த அளவுக்கு முகம் என்ன இருக்குன்னா சிதைச்சி வச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், ஒரு படம் தான். பட் இந்த படத்தை நம்மளால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. பட் எந்த அளவுக்கு அந்த ரோமன் சோல்ஜர்ஸ்கள் ஒரு வெறி கொண்டு அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, அவர் முகத்தை, கண்ணு, வாயு, மூக்கு, காது, அந்த ஏன்னா அந்த முள் வலிக்கும் போது கூட அது போய் கரெக்டாக உள்ள ஸ்கெலிட்டன் அது டச் ஆகணுன்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், இதெல்லாமே அவருடைய முகமே அந்த கேடு ஆகுதுன்னு சொல்லும் போது இது பாருங்க, இது நிறைவேறதில் கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. லூக்கு 22:64. லூக்கா 22ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம். அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞானதிஷ்டினால் சொல் என்று கேட்டதும் அன்றி. பாருங்களா, அவருடைய முகத்தை ஃபுல்லா செதிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? காலையில கூட நம்ம சபையில பேசும்போது கூட ஒரு பாயிண்ட் கேட்டு, பொதுவாக சாப்பிட்டுட்டு வெளியே ஒரு மிச்சர் இங்கே லைட்டாக ஒட்டியிருந்தா கூட பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்க, ஒரு அசிங்கமாக இருக்கும் இல்லைங்களா? ஆனால் அந்த அளவுக்கு அவர் முகத்தை சிதிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அவருடைய முழு ஐடென்டிட்டியே இல்லாத ஆயிடுச்சு. அவங்க என்ன ஆயிடும்னா, கிரைஸ்டோட பிராண்டு, அதாவது ஜீசஸ்ன்ற ஒருத்தரே இருந்திருக்கவே கூடாது, இவருடைய பிரசங்கம் இருந்திருக்க கூடாது, முழுமையாக எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடணும், அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன முழுமையாக இவரை அழிச்சிடணுன்ற ஒரே எண்ணத்தினால தான் அவர் முகத்தை அவர் ஐடென்டிட்டி இல்லாமல், அதாவது ஒரு அடையாளம் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாமே கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிறதுக்காகத்தான் அவர் அடையாளம் எங்கே என்ன ஆயிடுச்சு, அங்கே போனதான்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்குறோம்
ஸோ அடுத்தது 11வது தீர்க்க தரிசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வாசிங்க சிஸ்டர். அது குற்றம் சாட்டுகிறவர்கள் முன்பாக அவர் வாயை திறவாமல் அமைதியாக இருக்க வேண்டும். இல்லைங்களா? அங்க அமைதியாக இருக்க முடியும். யார் முன்னாடி? குற்றம் சாட்டுகிறவர்கள் முன்னாடி. இதோடைய தீர்க்க தரிசன வசனம் ஐசையா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் இடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பாத்தீங்களா எப்படி அவரை வந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த 3 வருஷம் ஊழியத்தில் வந்து அநேக இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை வந்து பேசியிருக்காங்க. பட் அநேக இடத்துல அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பேசியிருக்கிறாரு. பட் அந்த டைம் வரும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கைஃபாஸ் இடத்துக்கும் சரி, ஏரோது இடத்துக்கும் சரி, அங்கே பிலாத்து இடத்துக்கும் போகும்போது அந்த வாய் தெருக்காமல் என்ன பண்ணியிருக்கிறாரு? அதாவது அந்த மயிர் கத்திரிவனுக்கு போல் அந்த ஆடு என்ன பண்ணியிருக்காரு? அந்த மயிர் கத்திரிக்கும் போது நமக்கு தெரியும் அந்த ஆட்டுக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு முடியும் அது கட் பண்ணி போகும், வலிக்கும். அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த எம்ப்ராய்டிங் துணிக்கு பண்ண எப்படி இருக்குங்க அந்த அளவுக்கு அந்த வலி அந்த ஆடுக்கு இருக்கும் போது, இங்கே நிஜமான ஆட்டுக்குட்டி கர்த்தர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட வலியை அனுபவிக்கும் போது கூட இவர் என்ன பண்ணியிருக்கலாம், அங்கே பிலாத்துக்கிட்ட பேசியிருந்தா என்ன பண்ணலாம் சார், ஒரு நிமிஷத்தில் பிலாத்து அங்கே விடுதலை பண்ணியிருக்கலாம். பட் இல்லை, அவர் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு இவர் என்ன பண்ணணும், இவருக்கு எல்லாமே அந்த படிச்சிருந்தனால தான் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு அந்த கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டு, இப்படி நான் செஞ்சால் மாத்திரம்தான் நான் அந்த ஆதாமை என்ன பண்ண முடியும், மீட்டெடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை இங்கே அங்கே நிறைவேற்றுறாருன்றது நம்ம பார்க்குறோம். பாருங்க, இதோடைய நிறைவேறுதலில் கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 12 ஒரு சில வசனங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 12 பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்போது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். பாத்தீங்களா, அந்த அளவுக்கு ஒருத்தர் அடிச்சுன்னா ஐயோ அம்மான்னு கத்துற ஒரு இடத்துல இஸ்ரேலோட நியாயாதிபதி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா அங்கே எல்லாமே விடுதலை ஆயிருக்கும். அங்கே இருக்கிற தேசாதிபதி கூட அவரை பார்த்துட்டு என்ன பண்ணானா, இந்த அளவுக்கு இவர் அடிக்கப்பட்டிருக்கும் போது கூட வாயை திறக்காம இருக்கிறாரே, இல்லைங்களா? சரிங்களா, நம்மளெல்லாம் அடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்போம்? இல்லை, நம்மளெல்லாம் அடிக்கிறத விடுங்க, சபையில் ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் ஆகும்போது சின்ன விஷயம் நமக்கு பிடிக்கல, என்ன பண்ணுறோம்? அமைதியில் நம்ம போயிடுறோமா? உடனே என்ன பண்ணிடுறோம்? கத்துறோம், இல்லைங்களா? அந்த ஆத்திரத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், அது அதாவது என்ன சொல்ல நான் ப்ரூஃப் பண்ணிக்கிறேன், நான் நீதின்ற ஒரு விஷயத்த அங்கே ப்ரூஃப் பண்ணிக்கிறேன்ற ஒரு விஷயம். பட் கர்த்தருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த தெய்வீக திட்டத்துக்கு அவர் அப்படியே ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிதலாக போனார் என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம இங்கே கவனிக்கலாம். அடுத்தது 12வது தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா, அவர் நிந்திக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட வேண்டும். இதை வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 22:6. 22ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். பாத்தீங்களா, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு இருக்கிறேன்ற ஒரு விஷயத்த இங்க சொல்லப்படுதுங்க தீர்க்க தரிசனமாக. இதோட நிறைவேறுதல கூட நம்ம மார்க் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கூட வாசிக்கலாம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதி இருக்கிறது. பாத்தீங்களா, அவர் அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதி இருக்குது. அது எப்படி அவமதிக்கப்படுவார்? அவரை பிரயாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவிலை அறியும்படி வெளியே கொண்டு போனார்கள். அப்ப வெளியே கொண்டு போனார்கள் என்ன? அவர் அவமானப்படுத்தி அவர் என்ன பண்ணிடணும், முழுமையாக அகற்றி போடணும், இல்லைங்களா? அந்த ஒரு பிராண்டே இந்த இஸ்ரேலில் இருக்க முழுமையாக இவரை அகற்றி போடணுன்ற ஒரு விஷயம் அங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அது நிறைவேறுது. பாருங்களேன், ஆரம்பத்தில் அவர் அற்புதத்தை செய்யும் போது அநேக பேர் என்ன பண்ணாங்க, இவரை பாராட்டினாங்க. இவர் பின்னாடி வந்தாங்க. இவர் 5000 பேருக்கு என்ன பண்ணாரு, போஜனத்தை கொடுத்தாரு. அந்த மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு, ஒரு அரவணைப்பை கொடுத்தாரு. கடைசியாக அந்த எருசலேமில் வரும்போது கூட அந்த ஓசானா என்று என்ன பண்ணாங்க, இவரை
துதித்து பாடினாங்க. ஆனால் கரெக்டாக அந்த ராத்திரி அந்த 14ஆம் தேதி அங்கே வரும்போது இவர் அவமானம் பட்டு நிந்திக்கப்பட்டு முழுமையாக புறக்கணிப்பின பெண்ணும். அதாவது இவரை மாத்திரம் இல்லை, இவர் செஞ்ச போதனை கூட என்ன பண்ணிடணுமா, நீக்கப்படணும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கு அந்த ஒரு விஷயத்தை அவங்க செய்தார்கள் நம்ம பார்க்குறோம். அடுத்தது 13ஆம் தீர்க்க தரிசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அவரு காயப்பட்டு நொறுக்கப்பட வேண்டும். இதோட தீர்க்க தரிசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 53:5. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இல்லைங்களா? ஸோ அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்ட வேண்டும் என்ற ஒரு விஷயத்த இங்கே எழுதுறாரு. ஸோ அவர் நொறுக்கப்படுதும் அவரை எதற்காக சொல்லும் போது நம்முடைய என்ன அவருடைய காயங்களுக்கு எதுக்குன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு சமாதானத்தை வரும்படி அங்கே அவர் நொறுக்கப்படுறாருன்னு நம்ம பார்க்குறோம். அதோட நிறைவேறுதலை கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அப்போது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இல்லைங்களா? அவர் எந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டு காயப்படணும்னு சொல்லும் போது உச்சந்தல்லிருந்து உள்ளங்காலம் மட்டும் என்ன பண்ணோம், அவர் நொறுக்கப்பட்டு காயப்படணும். அது எதுக்கு? நம்ம மேல ஆக்கினி தீர்ப்பு வராதபடிக்கு நம்ம இந்த பாவத்திலிருந்து குணமடையணும், நமக்கு சமாதானத்தை தரக்கூடிய மீட்பராக அவர் அந்த இடத்துல இந்த தீர்க்க தரிசனம் அவருக்கு நிறைவேறுச்சுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்தது 14ஆவது தீர்க்க தரிசனம். அவருடைய கரங்களும் பாதங்களும் ஊடுருவி குத்தப்பட வேண்டும். அதாவது அந்த ஆணி என்ன பண்ணும், கையிலையும் காலிலையும் அது நிறைவேறுதல் அங்கே ஆகுது. அது வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 22:16. 22ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். பாத்தீங்களா? அவருடைய கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். இது நமக்கு லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் நிறைவேறுது. ஸோ இந்த தீர்க்க தரிசனத்தை கூட நம்ம பார்க்கும் போது எதற்காக அவருடைய கால்களும் கைகளும் உருவ குத்தினாருன்னு சொல்லும் போது கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் பைபிள் வாசிங்க சிஸ்டர். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 சிஸ்டர். கொலோசியர் 2 13, 14, 15. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். உங்கள் பாவங்களின் நாளேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குழைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து சிலுவையில் மேல் ஆணி அடித்தாரா? எதை எடுத்து ஆணி எடுத்தாரா? கையில் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கையெழுத்து. எது நமக்கு எதிராக இருந்த கையெழுத்து? எது நமக்கு எதிராக இருந்த கையெழுத்து? நியாயப்பிரமாணம் இல்லைங்களா? ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் மூலியமாக இதுதான் வந்துச்சு, மரணம் இல்லைங்களா? நமக்கு எதிராக இருக்கிற அந்த கையெழுத்த இவர் சிலுவையில் என்ன பண்ணுமா, அறையணும்னு சொல்லும் போது அதுக்காகத்தான் அவருடைய கால்களிலும் கைகளிலும் அந்த ஆணியினால் அவர் அடிச்சாங்கன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதான் சொல்றாரு, நம்முடைய இச்சைகள் நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா அந்த ஆணியில் அவர் அடிச்சிருக்கிறாருன்னு சொல்லும் போது அங்கே நம்ம பார்க்குறோம். அதிலே 15 வாசிங்களா சிஸ்டர்? 15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாத்தீங்களா? ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணாருன்னா அவர்கிட்ட எல்லா தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறணும். அந்த ஒன்று கூட சபை மேல் என்ன ஆகிடக்கூடாது, ஒரு சாபமாகவும் அது மரணமாகவும் வராதபடிக்கு அந்த சிலுவையில் என்ன பண்ணிட்டார், அது ஆணியால் எல்லாமே அங்கே அடைச்சிருந்தனால தான் நமக்கு இந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சின்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே கவனிக்கிறோம். அடுத்தது 15வது அக்கிரமக்காரரால் ஒருவராக அவர் எண்ணப்பட வேண்டும். இது நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 53:12. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பாத்தீங்களா? இங்க அக்கிரமக்காரராக ஒருவராக எண்ணப்பட வேண்டும் இல்லைங்களா? நமக்கு தெரியும் இதோட நிறைவேறுதல் கூட மத்திய 27ஆம் அதிகாரம். பூமியில ஒரு நியாயாதிபதி என்ன நினைக்கலாம், ஒரு நீதிமான் என்ன பண்ணிடக்கூடாது, தண்டிக்க கூடாது தான் ஒரு நியாயாதிபதியோட
ஒரு எண்ணம். பட் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நீதிபதியை வந்து அந்த அக்கிரமக்கார நடுவில் என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில் அங்கே அறிகிறாங்கன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். இதில் கொஞ்சம் நம்ம உள்ளே போய் நம்ம பார்த்தோன்னா, ஒரு ஜென்ரலாக பார்க்கும்போது நம்ம கூட இன்னைக்கு சபைகளில் வந்து பொதுவாக ஏழ்மையாக இருக்கிற ஒரு சகோதர சகோதரிகள்கிட்ட பழகுறதும் பார்க்கிலும் சபையில் ஒரு கனத்துக்குடியே இருக்கிற ஒரு சகோதர சகோதரிகள்கிட்ட தான் என்ன பண்ணுவோம், பழகத்துக்கு விருப்பப்படுவோம் இல்லைங்களா. ஆனால் ஆண்டவர் அங்கே அந்த சிலுவையில் நம்மளுக்கு ஆவிக்குரியது என்ன காமிக்கிறாருன்னா, அவர் ரெண்டு சைடு யாரை இருக்காருன்னா, ரெண்டுமே திருட. அதில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான், மனம் திரும்புகிறான், ஒருத்தன் வந்து அங்கே நகைக்கிறான். இங்கே என்ன காமிக்கிறாருன்னா, அநீதிமானுக்கும் நீதிமானுக்கும் நான் மறைச்சிருக்கிறேன். நான் வந்திருந்த அநீதிமானுக்கும் நீதிமானுக்கும் ரெண்டு பேருக்கும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சிலுவையில் நான் அறிஞ்சிருக்கிறேன்ற ஒரு விஷயத்த அங்கே நமக்கு கிளியராக அந்த அவர் என்னது அந்த அக்கிரமக்காரர்கள் இது ஒருவராக எண்ணப்பட்டாருன்னு சொல்லும் போது அது அப்படியே ஹேப்டாக அங்கே அந்த நிறைவேறுதுன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது 16வது தீர்க்க தரிசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காகவும் அவர் ஜெபிக்க வேண்டும் இல்லைங்களா. இதோட தீர்க்க தரிசனம் எங்கன்னு பார்ப்போம். ஏசாயா 53:12. அதில் கடைசியில் வாசிங்க சிஸ்டர், அந்த வசனத்தை வாசிச்சிடுங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பாத்தீங்களா, அக்கிரமக்காரர்களுக்காக அவரு வேண்டிக் கொள்ளணும் இல்லைங்களா. இதோட நிறைவேறுதல் வந்து லூக்கா 23:34 வருது. இங்க இந்த ஒரு வசனத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அவர் என்ன, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறிதல். பட் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் போது நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எப்படி சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஸ்பூரியஸ், அதாவது சேர்க்கப்பட்ட வசனன்ற ஒரு விஷயத்தை கூட குறிப்பிடுறாங்க. பட் அது இன்னும் டிபேட்டில் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் அக்கிரமர்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லும் போது அதோட தீர்க்க தரிசனம் எங்கே எழுதியிருக்குது நம்ம படிச்சோம் இல்லைங்களா. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சங்கீதம் 109:4 வசனத்தில் கூட அது எழுதப்பட்டிருக்குது. பட் இது வந்து இன்னும் டிபேட்டில் இருக்குது. பட் இந்த வசனத்தை வந்து இதே வசனத்தை தான் ஸ்தேவான் என்ன பண்ணுறாரு, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே பேசப்படுதான்றவர். ஜஸ்ட் ஒரு கேரக்டர் வைஸ்க்கு நம்ம என்ன பண்ணல, இந்த வசனத்தை எழுதிருக்கலாம். ஏன்னா தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறதுனால தான் இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோங்க காண்கிறோம். பட் இன்னும் இந்த வசனம் சேர்க்கப்பட்டதா இல்லையான்ற ஒரு டிபேட்டு நம்ம மத்தியில் அது போயிட்டுருக்குது என்று நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ 17வது தீர்க்க தரிசனோட வாசிக்கலாம். ஜனங்கள் தங்கள் தலை துலுக்கி அவரை தூஷிக்க வேண்டும் இல்லைங்களா. இதோட தீர்க்க தரிசனமும் வந்து சங்கீதம் 22:7 சிஸ்டர். 22ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். என்னை பார்க்கிறவர் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. பாத்தீங்களா. ஸோ அவரை எந்த அளவுக்கு இங்க அவமானப்படுத்துறாங்கன்னா, அவரை பார்க்கிறவர்கள் எல்லாரும் அவரை வந்து உதட்டை பிதுக்கி தலையே துலுக்கி இல்லைங்களா. ஸோ இது நம்ம பொதுவாக நம்ம யார் இடத்துல நம்ம பண்ணுவோம் இந்த விஷயத்த, பிடிக்காதவங்க இடத்துல நம்ம குழந்தைய கூட நம்ம என்ன பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து கணவன் மனைவிக்குள்ள கூட இது நடக்குது இல்லைங்களா. தலையை இப்படி எதனா பேசின தலையை இப்படி பண்ணின்னு போகிறது நடக்குது இல்லைங்களா. கோவமாக அதை பேசும்போது ஏதோ பிரதர் பேசிகிட்டு இருக்கோமோ உடனே சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, தலையை அப்படி பண்ணிட்டு போனால் என்ன ஆகும், அதை விட ஒரு கோவம் எக்கச்சக்கமாக வந்துடும் அந்த நேரத்தில். ஒரு பதில் சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி தலையை துளிக்கும் போது அது என்னன்னாக்கா ஒரு அவமானப்படுத்துகிற ஒரு செயல் ஆகிடுது. ஆனால் இந்த செயலை வந்து அங்கே போருங்க வரவங்க எல்லாமே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாங்களா அங்கே செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்குறோம். வாசிங்க பாருங்க இன்னொரு வசனம், சங்கீதம் 109:25 வசனம். 109ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்களை என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்கினார்கள். பாத்தீங்களா. ஸோ இதோட நிறைவேறுதல் கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 27:39. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி. பாத்தீங்களா, நடந்து போறவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட இவர் மேலே என்ன பண்ணல, கருணை காட்டல. இவ்வளோ வருஷமாக இவ்வளோ அற்புதங்கள் பண்ணார், உயிர்த்தெழுதலை செஞ்சார். குஷ்டரோகிகள், அதாவது யாருமே தொடாத குஷ்டரோகிகள் என்ன பண்ணியிருக்கிறாரு, முதலாக தொட்டு அவங்களை குணப்படுத்தியிருக்கிறாரு. இதெல்லாமே அவங்க நினைக்காமல் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவரை கேலி கிண்டலாக, ஒரு நக்கலாக, ஒரு அவமானமாக, ஒரு கேவலத்துக்கும் கேவலம் ஒரு நிந்தைக்கு அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் ஆளாக்கி இருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இவரிடத்துலையும் அது நிறைவேறதுன்னு நம்ம பார்க்குறோம். அதே நாள் எது, அந்த 14ஆம் தேதி மட்டும். இதெல்லாம் நம்ம பார்த்துங்கிறது எல்லாமே அந்த ஒரே நாளில் தான், இந்த 14th அந்த நிசானில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து 18ஆம் தீர்க்க தரிசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா,
ஜனங்கள் அவரை நிந்திக்க வேண்டும். அந்த வசனத்தை வாசிக்கலாம் சிஸ்டர். சங்கீதம் 22:8. 22ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்போது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். பாத்தீங்களா எந்த அளவுக்கு நிந்திக்கிறாங்க? கர்த்தர் மேல தானே இவர் நம்பிக்கையா இருந்தாரு, கர்த்தர் இவரை விடுவிக்கட்டுமே. அப்ப என்ன ஒரு பேசுற ஒரு விஷயமா இருக்குதுன்னு நம்ம பார்க்கும் போது இதோட நிறைவேறுதல் கூட நம்ம வாசிச்சு நம்ம பார்ப்போம். வாசிங்க சிஸ்டர். மத்திய 27ஆம் அதிகாரம். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்போது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். இல்லைங்களா? இது எப்படிப்பட்ட ஒரு நிந்தைன்னு சொல்லும் போது அவருடைய விசுவாசத்தின் நம்பிக்கையும் இழக்கிற விதமான ஒரு நிந்தை. அதாவது பொறுமையை அவர் என்ன பண்ணோம், அவருடைய பொறுமையை இழந்து அப்படியே கீழே வர மாதிரி என்ன பண்றாங்க, அவரை பேசுறாங்க. அதான் சொல்றா இல்லைங்களா, நீங்க உங்க அப்பனுக்கு நீ ஒரு புள்ள இருந்தா நீ வான்னு நம்ம பொதுவாக சண்டையில் உலகத்துல பேசுவாங்க இல்லைங்களா, அந்த லாங்குவேஜ். ஏன்னா நம்ம இஸ்ரேலில் எப்படி இருந்தாங்க ஜனங்க தெரியும், அந்த கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே பேசியிருப்பாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணி இப்போ இது வந்து இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அந்த இடத்துல நிந்திக்கல, இவ்வளோ நாள் பிதா பிதான்னு கூப்பிட்டு இருந்தார் இல்லைங்களா எல்லா விஷயத்துக்கும். அவரும் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஒரு நிந்திக்கிற விதமான ஒரு அவமானத்தை அங்கே கொடுத்தால் கூடும் அவர் பொறுமையாக இருந்து எஸ் இதெல்லாம் நடக்கணும், தேவன் அனுமதிக்கப்பட்டிருக்கு, நான் என்ன பண்ணணும், மௌனமாய் இருக்கணுன்ற ஒரு விஷயத்த கூட சொல்றாரு. பாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 39ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிங்க சிஸ்டர். Psalms 39:9. 39ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். அவ்வளவுதாங்க. இதுதான் அவர் கர்த்தர் பண்ணாரு. இதே தான் நமக்கு இதே ஒரு கேரக்டர் தான். விசேஷமாக இந்த பஸ்கா காலம் மாத்திரம் இல்ல, நம்ம வாழ்தன் கொடுக்கிற இந்த கெட்சமனே ஒரு காலத்தில் கூட நமக்கு ரொம்ப இந்த கடைசி காலமே கெட்சமனே ஒரு அனுபவங்கள் தான் நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அது நமக்கு தேவையாக இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது வந்து 19ஆவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் அவரை கண்டு பிரமிப்பு அடைய வேண்டும். வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 52:14. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரனை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். பாத்தீங்களா, அவர் முகத்தை பார்த்து அந்த இடத்துல எப்படி வந்து பிரமிப்படைந்தார்கள்னு சொல்லும் போது எப்படியெல்லாம் அவர் ஏற்கனவே நிறைய வசனங்கள் மத்திய 27 படிச்சிருக்கிறோம். அது எப்படி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, முகத்துல கண்ணை கட்டிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோலில் என்ன பண்ணிருக்காங்க, சிறுசின்ல தலை மேல அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சு வந்து அவருடைய முகம் வந்து கண்ணும் சரி வாயும் சரி அவருடைய காதும் சரி ரொம்ப சிதைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையில தான் அவர் அங்கே. அதனால தான் அங்கே இருக்கிற ஜனங்கள் அவருடைய முகத்தை பார்த்து எப்படி இருந்திருக்கலாம், ரொம்ப ரொம்ப பிரமிப்பு அடைந்தார்கள் என்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து அவருடைய முகம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு விரும்பத்தக்காத ஒரு முகம், விரும்பத்தக்காத ஒரு ரூபம் இல்லைங்களா அவருக்கு இருந்துச்சு. பாருங்க, அவருடைய முகத்தில் கூட அந்த உமிழ்நீர் துப்பும் போது எந்த அளவுக்கு, இன்னைக்கு கூட நம்ம பாருங்க, நம்ம பக்கத்தில் யாருன்னா எச்ச துப்புனா நம்மளுக்கு என்ன அளவுக்கு கோவம் வரும். ஏன் எச்ச துப்புனா என்ன ஆக போகுது, அந்த பாக்டீரியா என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும், நமக்கு நோய் வருன்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு மெடிக்கல்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல்லாம் சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு கூட்டமாக சேர்ந்த ஒரு முகத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு அவர் மேலே அந்த எச்ச துப்பி இருக்காங்கன்னு சொல்லும் போது அவருடைய முகம் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமாக இருந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா தலையில் அவங்க எதுக்கு அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லும் போது, ஒருவேளை தலையில் அடிச்சிருந்தாங்கன்னா, பொதுவாக நமக்கு தலையில் அடித்தா இப்போ நம்ம வந்து ஒரு மயக்கமாகனு எங்கே அடிக்கலாம், ஃபஸ்ட்டு ஒரு சுய நினைவு இழக்கணும்னு எது, தலை தான். பாருங்களேன், தலையில் அடித்தாலும் தேவனுடைய சித்தத்தை அவர் கரெக்டாக செஞ்சார். அவருடைய வசனம், அவருடைய ஆண்டவருடைய ஒவ்வொரு திட்டமும் தீர்க்க தரிசனமும் அவருடைய இருதயத்தில் என்ன இருக்குது, 15 அது ரத்தத்திலே ஊறி இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால தான் பார்க்கும்போது அவருடைய கண்ணையும் அடிக்கும் போது காதுகளையும் அடிக்கும் போது இந்த ஒவ்வொரு விஷயம் அவரை தொடும் போது நமக்கு ஒவ்வொரு விஷயம் ஓப்பன் ஆயிருக்குது. அவர் தலையில் அடித்தாங்க, நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை கொடுத்துருக்கிறார். அவரை வந்து காதில் அடித்தாங்க, நம்மளுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்துக்கிறார் கேட்க. அவரை வாயில் அடிச்சிருக்காங்க, நம்ம வாயினால் நம்ம என்ன பண்ணணும், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணுன்ற ஒரு விஷயத்த இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே கொடுக்குறதா நம்ம பார்க்குறோம். பாருங்களா, அந்த சிலுவையில் அந்த அளவுக்கு அவருடைய முகம் வந்து ஒரு அகோரமாக இருந்திருந்தாலும் கூட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அதை பொருட்டாப்படுத்தாமல் அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, எப்படியாவது இந்த முழு மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறது அவருடைய சிந்தை என்ன இருந்திருக்குது. அதனால சிலுவையில் கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, யோவானை கூப்பிட்டு, இதோ யோவான், இதோ உன் தாய்,
இல்லைங்களா? அந்த இடத்துல கூட அவருடைய நினைவு என்ன இருந்தாங்க, மற்றவங்க மேலே தான் அந்த கேர் அவருக்கு இருக்குது. அந்த முகம் வந்து அவருக்கு நாசமாக இருந்தாலும் நம்ம பார்க்குறோம். ஒரே காரணம், அவருடைய முகம் பிரமிக்கிறதுனா இன்றைக்கி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், அழகுபடுத்தியிருக்கிறார் இல்லைங்களா? அவர் அசிங்கப்பட்டு நம்மைக்கு என்ன பண்ணிக்கிறார், அந்த அழகை நம்மளுக்கு உள்ளே கொடுத்துருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது கூட நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்தது வந்து 20ஆம் தீர்க்க தரிசனம். அவருடைய வஸ்திரம் சீட்டு போடப்பட பங்கிட்டு வேண்டும். சங்கீதம் 22:18 வாசிங்க சிஸ்டர். 22ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இல்லைங்களா? இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு மனுக்குலத்தோட கீழ்த்தனன்ற ஒரு இதில் பார்க்கலாம். ஒருத்தர் சிலுவையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, ஒருத்தர் சிலுவையில் வந்து தொங்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய வசனத்தை என்ன பண்ணி வஸ்திரத்தை என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல சீட்டு போடுறாங்கன்னு சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த கூட ரொம்ப ஒரு மனுக்குலம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய குணலட்சணத்தில் அவங்க கீழே போயிருக்கிறாங்க. ஒருத்தர் வழியில் துடிச்சுன்னு இருக்கிறவர் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தான் ரோமரில் கூட நம்மளுக்கு ஒரு சில வசனங்கள் சொல்லும் போது, அழுகுறவங்களுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், அழுகுங்க, சிரிக்கிறவங்களுக்கு கூட சிரிங்கன்ற அந்த ஒரு கான்செப்டை சொல்லுங்க. ஒரு நார்மலான அந்த ஒரு எண்ணம் கூட அந்த சோல்ஜர்ஸ்க்கு அந்த இடத்துல இல்லாதாச்சு. பட் அந்த வஸ்திரத்தை அவங்க வந்து 4ஆக டிவைட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ரிலாம் நம்ம பிரதர் சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு ஆசீர்வாதமாக சொல்கிறாரு. அவருடைய வஸ்திரம் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக போயிருக்குது. எத்தனை துண்டு அவங்க போட்டிருக்காங்களா வஸ்திரத்தை? 4 துண்டு. அது 4 விதமான வகுப்பார்: சபை, திரள் கூட்டம், முற்பிதாக்கள், உலக ஜனங்கள் இல்லைங்களா? இவங்களுக்கு எல்லாமே அந்த வஸ்திரத்தின் மூலியமாக ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்மளுக்கு காமிக்கிறார் நம்ம பார்க்குறோம். அதில் 21 கூட வாசிக்கலாம். மத்தியான வேலைக்கு பிற்பாடு அந்தகாரம் ஏற்பட வேண்டும். இது தெரியும், நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் இருக்கும் போது அந்த ஒரு அதிகமான வெளிச்சம் சடன் என்ன ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட எவ்வளோ மணி நேரம், மத்தியானம் 12லேருந்து 6 மணி வரை, 3 மணி வரை அந்த என்ன ஆயிடுச்சு, அந்த வெளிச்சம் அது இருட்டாயிடுச்சுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இதோட நிறைவேறுதல வந்து 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. எவ்வளோ மணி நேரங்களா இது? கிட்டத்தட்ட 3 மணி நேரம். இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்காக வந்தவர் வந்து அந்த இவரை சிலுவையில் எப்போ இவரை அறிஞ்சாங்களோ, இஸ்ரேலோட ஆசீர்வாதம் அவங்கள விட்டு போயிடுச்சு. அதனால தான் அந்த இருள் என்ன இருக்குது அந்த இடத்துல காமிக்குது. ஆனால் மறுபடியும் அவருடைய ராஜ்யத்தில் இஸ்ரேலுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருதுன்னு நம்ம பார்க்குறோம். அதில் 22 கூட நம்ம போகலாம். அடுத்த தீர்க்க தரிசனம். அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டர் என்று அவர் கதற வேண்டும். இது கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 22:1. 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர். பார்த்தீங்களா, இந்த ஒரு விஷயத்தில் அநேக எக்ஸ்பிளனேஷன்ஸ் சில பிரதர்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு இந்த வசனம் வந்து தேவன் மறைச்சிட்டார் என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பட் அது கண்டிப்பாக அது அப்படி இருக்க முடியாது இல்லைங்களா? ஏன்னு சொல்லும் போது, இந்த இடத்துல எதுக்காக தேவன் அவர் கைவிடணும்னு சொல்லும் போது, இவர் யாருக்கு ஈடுபலியாக வந்தார்? ஆதாமுக்கு. பரிபூர்ணம், அதாவது ஆதாமுக்கு அங்கே ஈடுபலியாக வந்தார். ஆதாம் தன்னோட பாவம் பண்ண பிறகு தன்னோட உரிமைகளையும் தேவனுடைய தயவிலிருந்து அவர் வெளியே போயிட்டார் இல்லைங்களா? இந்த ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்துவும் அனுபவிக்கணும். அவர் பாவம் பண்ணி தேவனுடைய தயவில் வெளியே போயிட்டாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆதாமுடைய பாவத்தையும் சரி, முழு மனுக்குலத்தோட பாவத்தையும் சரி இவர் மேலே சுமக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த தயவு போயிடும். அதுதான் இங்கே நிறைவேறுது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டர். அப்போ எப்படி பாருங்க, இதில் இயேசு கிறிஸ்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவமே செய்யாதவர் எல்லாருடைய பாவத்தை சுமக்கும் போது, அதனால தான் பார்த்தீங்களா அவர் அந்த எல்லாருடைய பாவம் அவர் மேலே சுமக்கும் போது தான் அந்த தெய்வ அவர்னால போயிருந்தால தான் இன்னைக்கு நம்ம இந்த டிவைன் பிளானில் எந்த பிளேனில் வந்திருக்கோம், என் பிளேன், அதாவது ஒரு நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில் நம்ம இருக்கிறோன்ற ஒரு விஷயத்த நமக்கு ஒருவேளை அவர் அங்கே கைவிடப்படலைன்னா நம்மளுக்கு இந்த நிலைமையே நம்மளுக்கு என்ன இருக்காது, வந்திருக்காது. ஆதாம் என்ன ஒரு அந்த டிஸ்ஃபெலோஷிப், அந்த தேவனுடைய தயவு வெளியே விட்டு போனார் அந்த பாவத்தின் நிமித்தமாக. இவர் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக இவர் என்ன பண்ணனா அங்கே அந்த தயவை, தேவனுடைய தயவு இவர் விடுத்தாங்க இருந்துச்சு. இது கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு வழியை கொண்டு வந்திருக்கும். ஏன்னா சதா காலங்களிலும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், பிதாவோட கூட இருந்து எல்லா வேலைகளும் செஞ்சுருக்கிறார். சடனாக அவர் வந்து அங்கே பிரியணும்னு சொல்லும் போது அது மிகப்பெரிய ஒரு வழியாக இருந்திருக்கும்.
பட் நம் நிமித்தமாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு விஷயத்தை இங்கே கவனிக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து 23ஆம் தீர்க்க தரிசனம் வந்து அவர் தாகம் அடைய வேண்டும். இதோட தீர்க்க தரிசன வசனம் சங்கீதம் 22:15. 22ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். பாத்தீங்களா எந்த அளவுக்கு அவருக்கு தாகம் இருந்துச்சுன்னு சொல்லும் போது, அதுலயே பாருங்க சங்கீதம் 69:3 கூட வாசிக்கலாம். 69ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நான் கூப்பிடுகிறனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. பாருங்களா எந்த அளவுக்கு அந்த உச்சி வெயில்ல இவருக்கு வந்து தாகமா இருந்திருக்குது. கொஞ்சம் ஒரு மனுக்குளம் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமா இவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது, எல்லா ஊற்றுகளே உண்டாக்கினவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல தாகம் இருக்குது நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி இது வந்து லிட்ரலாகவும் நடந்துச்சு, ஸ்பிரிச்சுவலாகவும் இதுக்கு அர்த்தம் இருக்குது. பாருங்கள், அந்த தண்ணின்ற ஒரு விஷயம் ஒரு மனுஷன் குடிக்கும் போது என்ன பண்ணும், ஒவ்வொரு செல்லுகளும் என்ன பண்ணும், அது ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணும் இல்லைங்களா. பட் அந்த உச்சக்கட்ட வெயிலில் ஒரு சிலுவையில் இருக்கும்போது தாகமாக இருக்குதுன்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு நாக்கு தொண்டை எல்லாமே என்ன இருக்கணும், வறண்டி போகும். அதில் இன்னொரு எதுக்கு தாகமாக இருக்குதுன்னு சொல்கிறாருன்னா, அவர் கேட்குறாரு, பிதாவே இன்னும் பலிகள், அதாவது இன்னும் உங்களுடைய சித்தம் எதனா இருக்கா, அந்த சித்தத்தை செய்ய நான் தாகமாக இருக்கிறேன். எங்கே நில்லி கேட்குறாருங்க, சிலுவையில் தொங்கிட்டு அவர் அங்கே கேட்குறாருன்ற ஒரு விஷயத்தை கூட, நான் தாகமாக இருக்கிறேன்ற ஒரு விஷயத்தை கூட அங்கே நிறைவேறதுன்னு நம்ம பார்க்குறோம். அதில் 24 கூட போயிடலாங்க. கசப்பு கலந்த காடி அவருக்கு குடிக்க கொடுக்க வேண்டும். பாருங்க, தாகம் இருந்ததுனால அவருக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த காடியை கொடுக்க அங்கே வராங்க. இதோட தீர்க்க தரிசன வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 69:21. 69ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பாத்தீங்களா, என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள் சொல்லும் போது, இந்த காடியை வந்து அந்த இடத்துல பொதுவாக நம்ம என்ன நினைச்சிருப்போம்னா, அவரை வந்து கிண்டல் பண்ணுறதுக்காக இந்த காடி என்ன பண்ணியிருக்காங்க, அவரோட வாய்கிட்ட எடுத்துன்னு போய். பட் அங்கே இல்லை, அங்கே வந்து கண்டிப்பாக அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பாயிடுச்சு, சிலுவையில் அவர் மறிச்சு ஆகணும்னு. பட் அங்கேயும் என்ன இருக்குதுன்னா, அந்த சோல்ஜர்ஸுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அன்பின் நிமித்தமாக அவர் தாகத்தை தண்ணிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காடியை அவங்க கலிக்கு எடுத்துன்னு போயிருக்காங்களா. ஏன் இந்த காடியை அவங்க கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த ஒரு 6 மணி நேரம் ஒரு சிலுவையில் தொங்கும் போது அந்த நோவை என்ன பண்ணணும், இவர் மறுக்கணும் அந்த வலியை வந்து. இப்போ நமக்கு கூட சின்ன நோவுன்னா உடனே என்ன பண்ணுறோம், பெயின் கில்லர் போடுறோம். ஏன்னா ஆனால் அந்த காலத்தில் வந்து பெயின் கில்லர்லாம் இல்லை. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, ஒரு அடிபட்டுச்சுன்னா அவங்களுக்கு அந்த காடியை கொடுத்து தான் மறுத்துட்ட பிறகு தான் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களோ அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவாங்களா. பட் இன்னைக்கு அந்த காடி குடியாக மாறிடுச்சு இல்லைங்களா. இந்த காலத்தில் அது காடி குடியா, மனநோயை மறைக்கிறதுக்கு என்ன பண்ண நிறைய பேர் பாருக்கு போயிடுறாங்க. ஆனால் அந்த காடியை வந்து அந்த காலத்தில் வந்து அந்த மறுக்கிறத கொடுத்து, ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அந்த காடியை கொடுத்து அவர் ருசி பார்த்தாரு, ஆனால் அதை குடிக்கலையா இல்லைங்களா. வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 27:34 வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார். பாத்தீங்களா, ருசி பார்த்து அதை குடிக்க மனதெல்லா இருந்தாருனாக்கா அவருக்கு என்ன தோணுதுன்னா, முழு மனுக்குளும் என்ன சொல்றதுங்க, முழு மனுக்குளும் அந்த மரணத்தின் நிமித்தமாய் வரக்கூடிய வேதனைகள் வந்துச்சு இல்லைங்களா. ஆதாம் மேல அந்த மரணம் வந்ததுனால நோய், எல்லா விஷயத்தையும் இவர் என்ன பண்ணுமா, அனுபவிக்கணும் இல்லைங்களா. எல்லாம் அதான் சொல்றாருங்களா. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் கூட தன் சகோதரனுக்கு எபிரேயர் 2:8 கூட வாசிக்கிற இல்லைங்களா. அதை வாசிக்க வேணாம். என்ன சொல்றாருன்னா, நமக்கு என்னெல்லாம் சோதனை வருதோ அந்த சோதனை எல்லாமே அவர் என்ன பண்ணுமா, அனுபவிக்கணும். அந்த மரணத்தை அவர் ருசி பார்க்கணும். அதனால தான் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணார், காடியை ருசி பார்த்தாரு, ஆனால் குடிக்கல. அந்த வழியை அவர் அங்கே அனுபவிச்சார் என்று நம்ம பார்க்குறோம். அடுத்தது 25ஆம் தீர்க்க தரிசனம். இது கூட he was to pour out his human soul unto death. அதாவது பார்த்தீங்கன்னா, மானிட மரணத்துக்குள்ள தமது மானிட ஆத்மாவை அவர் ஊற்ற வேண்டும். ஏசாயா 53:12 வாசிங்க சிஸ்டர். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. பார்த்தீங்களா, இவர் என்ன பண்ணோம்னா, தன் ஆத்மாவை மரணத்துக்கு ஊற்றி, இதோட நிறைவேறுதல் கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்ல வராருன்னு சொல்லும் போது, இவர் நமக்கெல்லாம் தெரியும், இவர் பரிபூர்ண மனுஷனாக தான் என்ன பண்ணார், மாம்சத்தில் பூமியில் வெளிப்பட்டார்.
ஆனால் இவர் வெளிப்பட்டவர் என்ன பண்ணுமா, இவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கட்டாயத்திலையும் இல்லை தேவன் சொல்லிட்டார்ன்ற ஒரு விஷயத்தில் இவர் கொடுக்காதபடிக்கு இவர் மனப்பூர்வமாக என்ன பண்ணுமா, தன் மனுஷனுக்கு ஜீவனையை அவரு ஒப்பு கொடுக்கணும். அதாவது இந்த பூமியில் அவருக்கு கொடுத்துருக்கிற ஒரு நீதிமானுக்கு கிடைச்சிருக்கிற எல்லா உரிமையும் இந்த பூமியில் அவர் விட்டு கொடுத்து மனப்பூர்வமாய் அவர் தன்னையே அர்ப்பணித்தால் மாத்திரம்தான் தேவன் இவரோட ஜீவனை அக்செப்ட் பண்ணுவார் இல்லைங்களா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 10:17. யோவான் 10:17. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. பாத்தீங்களா, யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அவர் கொடுத்தால் மாத்திரம் தான். எப்படி கொடுக்கணுமா? மனப்பூர்வமாய் கொடுக்கணும். அந்த மனித ஜீவனோட உரிமையும் சரி, அவரோட மனித ஜீவனை என்ன பண்ணணும், அந்த ஒரு விட்டு கொடுத்தாருன்ற ஒரு விஷயத்த அங்கே நம்ம பார்க்குறோம். இதுதான் நமக்கு சொல்கிறாரு, நம்ம எப்போ ஒரு புது சிருஷ்டி ஆகிறோமோ நமக்கு எல்லா உரிமையும் தேவன் கொடுத்துருக்கிறார். ஆனால் யார் ஒருத்தர் உரிமையை விட்டு கொடுத்து வாழ்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான புது சிருஷ்டி என்றாரு இல்லைங்களா? ஸோ நம்ம அடுத்தது 26 கூட போயிடலாம். 26 வந்து அவர் குற்ற நிவாரண பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்ற, அதாவது ஒரு பாவ நிவாரண பலியாக அவர் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் ஏசாயா 53:10 சிஸ்டர், பைபிளில் வாசிங்க சிஸ்டர். ஏசாயா 53:10. ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். பாத்தீங்களா, அவர் தன் ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாய் கொடுக்கும் போது சங்கதிகள் எப்படி இருக்குமா, நீடித்த நாட்களாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை அங்கே குறிப்பிட்டாரு. இதே தான் வந்து அந்த ராத்திரியில அந்த சீஷர்கள்கிட்ட அந்த அந்த ஒரு என்ன சொல், அந்த ஒரு திராட்சை ரசத்தை எடுத்து என்ன சொல்றாரு, இது பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட என் ரத்தம் இல்லைங்களா? அது கரெக்டாக அந்த குற்ற நிவாரண பலி இவர்கிட்ட வந்து நிறைவேறுது. ஆனால் இந்த ஒரு அவர் வந்து ஜஸ்ட் அந்த பாத்திரத்தை எடுத்து கொடுத்து இது ரத்தம் சிந்தப்படணும்னு சொல்ல, அவர் 3 வருஷமா என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் தன்னையே பூர்ணப்படுத்தியிருக்கிறார் இல்லைங்களா? அவர் 3 வருஷம், ஏன்னா பேப்டிசம்லேருந்து அந்த குற்ற நிவாரண பலி இவருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது இல்லைங்களா? அங்கத்துலேருந்து இவர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த பலியை இவர் கொடுத்துனே வந்தால் மாத்திரம் தான் கரெக்டாக அந்த பந்தியில் இந்த ரத்தம் உங்கள் பாவத்துக்காக சிந்தப்பட்டிருக்குதுன்ற ஒரு விஷயம் அங்கே நிறைவேறுதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதான் எபிரேயர் 5:9 வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? இவர் பூர்ண ஆன பின்பு இல்லை வாசிங்க சிஸ்டர், எபிரேயர் 5:9. எபிரேயர் 5:9. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. பாத்தீங்களா, அவர் பூரணான பின்பு, அவர் பிறக்கும் போதே பூர்ணானவர் தான். பட் இங்க பூர்ணான பின்புனா அவர் கொடுத்திருக்கிற அந்த ஊழியை இவர் என்ன பண்ணோம், கீழ்ப்படிதலோட கற்றுக்கொள்ளணுன்றது போது அந்த குற்ற அப்பதான் வந்து இவர் தன் ஜீவனை கொடுக்கும் போது முழு மனுக்குலத்துக்கு என்ன இருக்கும், அந்த பாவ மன்னிப்பு கிடைக்குன்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம். அடுத்தது 27, தம் ஜீவனை அவர் பிதாவின் கரத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 31:5. 31 சங்கீதம் 5 உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்திய பரதாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர் இல்லைங்களா? ஸோ இங்கே பார்க்கும்போது கர்த்தரே வந்து பார்த்தீங்கன்னா அவரை கெத்செமனே தோட்டத்தில் கூட பிடிக்கும் போது அவரை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் அவரை பிடிக்க வராங்க, அவருடைய தோற்றத்தை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, பின்வாங்கி பின்னாடி போயிட்டாங்க. ஆனால் அவரே வந்து வாலண்டரி என்ன ஆனார், தன் ஜீவனை கொடுக்க அங்கே வந்து அவர் அரெஸ்ட் ஆனார். பாருங்கள், அந்த சிலுவை மரணத்தில் கூட ஒருவேளை இவர் அந்த ஆணினால் அடிச்சிருக்கிறாங்க, ஒருவேளை அந்த ஆணிலேருந்து இவர் தன் கரத்தை எடுத்துருந்து என்ன ஆயிருக்கும், இவரோட சரீரம் என்ன ஆகிருக்கும், சீக்கிரமாக குணமாக இருக்கும். ஏன்னா இவர் பாவத்தினால பிறந்தது இல்லைல்ல, நமக்கு தான் வந்து வியாதிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், 30 நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் கூட நமக்கு குணமாகுது. அவருக்கு இம்மிடியட்டாக என்ன இருக்குன்னா அவர் குணம் ஆயிருக்கும், ஏன்னா ஒரு பரிபூர்ணமான ஒரு மனுஷன். ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தன் ஆவியை ஒப்பு கொடுக்குறது, அந்த வாலண்டரி சாக்ரிஃபைஸ், அந்த மனுஷனோட அந்த உரிமையை வந்து முழுமையாக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் விட்டு கொடுத்து தன் ஆவிய பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தாருன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதோட நிறைவேறுதல் லூக்கா 23:46 படிக்க வேணாம் சிஸ்டர், லூக்கா 23:46 எழுதிக்கங்க. அடுத்தது 28, அவர் சங்கரிக்கப்பட வேண்டும் இல்லைங்களா? இந்த அவருக்காக இல்லை, இது நமக்காக அவர் சங்கரிக்கப்பட வேண்டும். இது தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இது நமக்கு தெரியும், 70ஆம் வாரம் தீர்க்க தரிசனம் இல்லைங்களா? அந்த 70ஆம் வாரம், அந்த வாரத்தின் நடுவிலே மேசியா என்ன ஆகணுமா, சங்கரிக்கப்படணும். இந்த ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை வச்சு தான் நமக்கு என்ன தெரியும், அவருக்கு 33
வயசு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதே நேரத்தில் இதை வச்சு தான் நம்ம அந்த கிறிஸ்மஸ்ன்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் இதை வச்சு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இங்கே என்ன பண்ணணும்னா கரெக்டாக அந்த டைமில் வந்து இவர் வந்து சங்கரிக்கப்படணும்னு சொல்லும் போது அந்த வாரத்தின் நடுவிலே என்று பார்க்கும் போது அந்த 69.5 வீக் இல்லைங்களா, அந்த 3 நாள் அந்த நடுவில் இவர் சங்கரிக்கப்படணும்னு சொல்லும் போது அது எப்படி சங்கரிக்கப்படணும்னு சொல்லும் போது ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி, ஏன்னா எல்லாம் காணிக்கையும் பலியும் இவர் என்ன பண்ணிடுவார், அந்த வாரத்தின் நடுவில் ஒளியும் பண்ணிடுவார். ஒளியை பண்ணி ஒரு புதிய பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இவர் கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னா ஒரு பழுதற்ற ஒரு பலியாக இவர் கொடுக்கக்கூடியதாக இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட நிறைவேறுதல் கூட 1 கொரிந்தியர் 5:7 கூட இருக்குது. 29க்கு நம்ம போயிடலாம். அவருடைய சிநேகிதர்கள் எல்லாரும் தூரத்தில் நின்று அவரை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். பாருங்க, இதை கூட பாருங்க, அவரை சிலுவையில் அடிச்சிருக்கும் போது அவங்க கூட இருந்தவங்க என்ன பண்ணிடுறாங்களா, தூரம் ஓடி போயிடுறாங்களா, தூரத்துலேருந்து என்ன பண்ணுறாங்களா இவரை கவனிக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பயந்துட்டாங்க. இதை கூட என்ன பண்ணுறாங்க, அந்த நாளில் அதை நிறைவேறிக்குதுன்ற நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 88:18 வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 88 அது இந்த ஸ்லைட்லேயே வாசிங்க சிஸ்டர். 88 சங்கீதம் 18 சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர், எனக்கு அறிமுகமானவர்கள் மறந்து போனார்கள். பாத்தீங்களா, சிநேகிதரும் தோழரையும் எனக்கு தூரமாக விலக்கினீர். அதுலயே பாருங்க 38:11 கூட வாசிங்க சிஸ்டர். 38 சங்கீதம் 11 என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். பாத்தீங்களா, இது எந்த அளவுக்கு அவருக்கு மனசை புண்படுத்திருக்குன்னு சொல்லும் போது 3 வருஷம் ஊழியத்தில் சீஷர்கள் எல்லாருமே கூடியே இருந்திருக்காங்க. அவர் அற்புதம் பண்ணும் போதோ, அவர் அந்த கடல் அந்த காற்றை வந்து அடக்கும் போதோ, அவர் வந்து உயிர்த்தெழுதல் பண்ணும் போதும், அந்த குணப்படுத்தும் போதும் எல்லாம் இருக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, நம்மளை இந்த ரோமர்கள்ட்டேருந்து விடுதலை ஆக்க போகுவார், ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்குவார். இந்த எண்ணத்தில் தான் கூட அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் அவங்க இருந்தார்கள். பட் அவங்களுக்கு என்ன புரியலனாக்கா, இவர் முதலாவது பலி ஆகணுன்ட்டுன்னு இல்லைங்களா. அதனால தான் இந்த ஒரு அடியை அவர் அடிக்கும் போது பார்த்துட்டு அவர் சிலுவையில் தொங்க விடும் போது இவர் எப்படி நம்மளை காப்பாற்றுவார்ன்றது ஒரு பயத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தூரம் நில்லி என்ன பண்ணிட்டாங்க, இவரை வந்து பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டாங்க. இவரை சிலுவையில் அடிக்கும் போது நம்ம பார்க்குறோம். ஸோ 30ஆம் தீர்க்க தரிசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அவருடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை இல்லைங்களா. இது நமக்கு தெரியும். ஏற்கனவே யாத்ராகும் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. வசனோடி நோட் பண்ணிக்கோங்க. யாத்ராகும் 12ஆம் அதிகாரம் 46. நமக்கு தெரியும், அந்த சீஷன் வந்து அந்த சிலுவையில் வந்து அங்கே போய் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அது வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரத்தில் வாசிங்க சிஸ்டர் ஒரு சில வசனங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவருடைய கால் எலும்புகளை முறிக்கும் படிக்கும் உடல்களை எடுத்து போடும் படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். பாத்தீங்களா, யூதர்கள் என்ன பயந்துட்டாங்கன்னா, ஒருவேளை இவர் அப்படியே சிலுவையில் விட்டு இவர் என்ன ஆயிடுவார், எஸ்கேப் ஆயிடுவார் என்ற ஒரு விஷயத்த அங்கே வந்து இவங்களே போய் வாலண்டியராக கேட்குறாங்க. தயவுசெய்து அவங்க எலும்புகளை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஒடிச்சிடுங்கன்ற ஒரு விஷயத்த. ஆனால் இவங்க அந்த போர் சேவர்கள்லாம் அங்கே போயிட்டு அந்த 2 பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா காலை முறிச்சிடு. ஆனால் இவர்கிட்ட போகும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதுலேயே அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரிக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. பார்த்தீங்களா, ஆக்டாக அந்த ஒரு வசனம் நமக்கு தெரியும். அந்த எலும்புன்றது நம்முடைய விசுவாசம் இல்லைங்களா. அது அவருடைய விசுவாசம் என்ன கண்டிப்பாக அங்கே ஜெயம் கொண்டுச்சுன்ற ஒரு விஷயத்த கூட இங்கே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஆனால் இவருடைய எலும்பு தான் முறிக்க விடப்படல, ஆனால் இவருடைய எலும்புகள் கட்டி விடப்படணுமா இல்லைங்களா. புரியுதுங்களா. எலும்புனா முறிக்கணும், ஒடிக்கப்படல, ஆனால் ஜாயிண்ட்டுங்க விடணுன்றாருங்க. அந்த தீர்க்க தரிசனம் இருக்குது. வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 22:14. 22ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டிவிட்டது. பார்த்தீங்களா, எலும்புகள் வந்து கட்டி விட்டோம்னா ஜாயிண்ட் வந்து விட்டுறணும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடை கூட நம்ம பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுவாக அவரை வந்து இங்கே அடிக்கிறாங்க இல்லைங்களா. இந்த இடத்துல காலையிலே வந்து அந்த ஜாயிண்ட்லேருந்து அடிப்பாங்க. ஜாயிண்டில் அடித்தா என்ன ஆகாதுன்னா சதை வந்து கிழிஞ்சிட்டு கீழே விழும். இப்போ நம்ம கறிக்கடியில் போனால் கூட நம்ம ஆடு மாடுகள் எப்படி கட்டி வச்சுருக்காங்க
சதியில் போட்டால் மாட்டி கீழே விழுதுறான். அந்த கரெக்டாக அந்த ஜாயிண்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்க, அதை அங்கே நிற்க வச்சிருப்பாங்க. அதே போல் இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சிருக்கிறாங்க. அது போல் இவரை வந்து இப்போ என்ன பண்ண, சிலுவிலேருந்து தூக்கி போடும் போது இப்படியும் விழுவார், அப்படியும் விழுவார். அப்போல்லாம் என்ன ஆகும்னா தன்னாரம் கீழே விழுவும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக நம்ம கூட ரோட்டில் போகும்போது ஒரு பள்ளத்தில் அடிப்பட்டு கீழே விழுவும் போது சரி, பைக்கில் அம்பில் இப்படி ஏறி டப்புக்குன்னு விழுவும் தெரியுங்களா. அப்போல்லாம் என்ன ஆகும், ஏதோ ஒரு ஒரு ஜாயிண்ட்டில் விட்டு போன மாதிரி சவுண்டுங்க அது கேட்கும். ஆனால் இந்த இடத்துல அவர் அந்த பள்ளம் நோண்டி அந்த சிலுவை என்ன பண்ணுறாங்க, அதில் அங்கே நிற்க வைக்கும் போது முழு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் மட்டும் என்ன இருக்கும், கண்டிப்பாக ஷேக் ஆகிருக்கு. அதனால தான் அந்த கட்டு ஜாயிண்ட்லேருந்து கட்டு விட்டதுன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்குறோம். இதெல்லாமே அவர் செஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒரே சகோதரன், அவருடைய தேவனுடைய பிள்ளையாக இருந்த ஆதாமுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, எப்படியாவது அவரை காப்பாற்றணுன்ற ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. அதுக்கு நம்மளும் நன்றியாக என்ன செய்யணும்னு நம்மக்கிட்ட கேட்குறதுனா, என் மகனே உன் இருதயத்தை இதை தவிர வேற ஏதோ நம்மளுக்கு அவருக்கு நன்றியாக நம்ம என்ன பண்ண முடியாது, ஈடாக செலுத்த முடியாதுன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்த பகுதியிலாங்க இன்னும் 4 தான். 31 அவர் விழாவில் ஈட்டியால் குத்தப்பட வேண்டும். இதோட வசனத்தை வாசிங்க சிஸ்டர். சகரியா 12:10. சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்போது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். பாத்தீங்களா, குத்தினவர்களை அவர் பார்த்து துக்கிக்கிறார்கள். இது எங்க நிறைவேறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவையில் இருக்கும்போது யோவான் 19ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் படிங்க சிஸ்டர். 37 யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல். அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. பாத்தீங்களா, குத்தினவரை நோக்கி பார்த்தாங்கிறது அங்க நிறைவேறுது. அங்க மாத்திரம் நிறைவேறத்துல ராஜ்யத்திலும் என்ன பண்ணுவாங்களே, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேசியாவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க வந்து அவருக்காக என்ன பண்ணுவாங்களா, அந்த என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, அவருக்காக துக்கப்படுவாங்களா, துக்கிக்குவாங்கன்ற ஒரு விஷயத்த கூட அது நடக்குதுன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவர் குத்தும் போது கூட அந்த விழாவிலேருந்து என்ன வந்துச்சுங்களா, ரத்தமும் தண்ணீரும் இல்லைங்களா. அது என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து எஸ்கேப் ஆகிட்டு அவர் உயிர்த்தெழுதல் ஆகலன்னு சில பேர் வந்து ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குதுங்க. ஆனால் ஒருத்தருக்கு குத்தும் போது விழாவிலேருந்து ரத்தமும் தண்ணீரும் வந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, செத்துட்ட பிறகு தான் அந்த மாதிரி வரும். பிளாஸ்மான்ற ஒரு விஷயத்தை மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லுவாங்க, அப்படி தான் வரும். உயிரோடு இருக்கும்போது குத்துனா வெறும் ரெட் பிளட்டு மட்டும் தான் வரும். ஸோ அது கூட ஒரு அருமையான ஒரு, ஆனால் நமக்கு என்ன ஆவிக்குரிய விடம் பார்த்தீங்கன்னா, அவர் விழாவிலிருந்து ஆதாமுக்கு விழா எலும்பு எடுத்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஏவால கொடுத்துருக்காங்க. அவர் விழால குத்துனா அந்த விழால யாருக்கு இடம் இருக்குதுங்களா, இப்போ 2ஆம் ஏவாளாக நமக்கு இடம் இருக்குது. அந்த விழாலேருந்து என்ன வந்துச்சு, ரத்தமும் தண்ணீரும் என்னங்களா. அந்த ரத்தம் நம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவான ரத்தம், அந்த தண்ணீர் தேவனுடைய வசனம் நம்மளை சுத்திகரிக்கிற வசனமாக அது இருக்குதுன்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே நம்ம கவனிக்கலாம். ஸோ அடுத்தது கூட போயிடலாம். 32 அவருடைய இருதயம் மெழுகு போல உருக வேண்டும். பாரு வாசிக்கலாம். சங்கீதம் 22:14. 22ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளை எல்லாம் கட்டிவிட்டது, என் இருதயம் மெழுகை போலாகி. இல்லைங்களா, அவருடைய இருதயம் வந்து ஒரு மெழுகு போல என்ன ஆயிடுச்சுன்னா ஆயிடுது. காரணம் இது நீங்கள் லிட்டரலாகவே எடுத்தீங்கன்னா, அது உச்சங்கட்ட வெயிலில் ஒருத்தர் அந்த அளவுக்கு அடி நடிக்கும் போது ஒரு ஜுரம் கண்டிப்பாக ஏற்படும். ஜுரம் ஏற்பட்டால் இருதயெல்லாம் என்ன பண்ண ஒரு மாதிரி சூடாக, எனக்கு நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். சில டிப்ரெஷன் மன அழுத்தத்துக்குள்ளே போகும்போது நம்மளோட இங்கே நெஞ்சு பாகத்தில் ஒண்டி என்ன இருக்கும், ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்கும், ஒரு மெழுகு போல் இல்லைங்களா. ஆனால் இந்த அளவுக்கு இந்த இடத்துல அவருடைய இருதயம் மெழுகு போதுன்னு ஒரு 2 முக்கியமான காரணம் இருக்கலாம். எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, பிதா எனக்கு கொடுத்த பலியை நான் கரெக்டாக செஞ்சுருக்கிறேன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் இல்லைங்களா. இன்னொன்று, பிதா இவரை கைவிட போகிறாருன்ற ஒரு பாரம் அங்கிருந்து. அதனால தான் அவருடைய இருதயம் என்ன இருக்குது, மெழுகு போல அது உருங்கி அங்கே ஸ்டாப் ஆன பிறகு தான் ரத்தமும் தண்ணீரும் அங்கேருந்து வெளியே வருதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்தது 33ஆம் தீர்க்க தரிசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஐஸ்வர்யனோட கல்லறையில் அவரை வைக்கப்படுவார். இது நமக்கு தெரியும் இல்லைங்களா. இது எங்கே சொல்லப்படுறோம், ஐசையா 53:9. அந்த ஐஸ்வர்யவான் கல்லறைன்னு சொல்லும் போது அந்த ஜோசப் என்ற அர்மெத்தியா இல்லைங்களா, தனக்குன்னு வெட்டின கல்லறையில் தான் என்ன பண்ணுறாருன்னா, வாசிக்கலாம் பாருங்க. ஐயோ, மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் முதல்.
தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். இல்லைங்களா? அது யாரு? ஜோசப் அரமத்தியா. அவருக்காக வெட்டின கல்லறையை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. அந்த ஐஸ்வர்யன் இதில் அவர் அடக்கம் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். பொதுவாக கிரிமினலுக்கு என்ன பண்ண மாட்டாங்க இல்லைங்களா? அவங்க ஒரு கிரிமினலாக தான் அங்கே பார்த்தாங்க, கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த இடத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கரெக்டாக இவர் மரித்த பிறகு கூட, இவர் ஒருவேளை உயிரோடு இருந்தால் அது வேற விஷயம் இல்லைங்களா? ஆனால் மரித்த பிறகு கூட இவர் கரெக்டாக எங்கே எடுத்துன்னு போய்க்கிறாங்க? ஒரு ஐஸ்வர்யன் ஒரு கல்லறையில் எடுத்துன்னு போய் வைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது 30 நாள் வந்து இயேசு கிறிஸ்து ஈடுபலியாக மனுஷனை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை அவர் கொடுக்க வேண்டும். இந்த 34வது 35 தீர்க்க தரிசனம் வந்து 33 மட்டும் எப்படி பார்த்தோம்? அவருடைய ஒவ்வொரு பாடுகளையும் வந்து நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். இங்கே 34 35 ஒன்று மனதில் நிறைவேற்றக்கூடிய தீர்க்க தரிசனம் இது இல்லைங்களா? காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 49:4 நம்ம பார்க்கும் போது, அது வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 49:4. 49ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. இல்லைங்களா? இந்த வசனம் வந்து அவர் மைண்ட ஓடினே இருந்துச்சுங்களா? எப்படி? ஒருத்தரும் கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, மீட்கும் பொருளும் கொடுக்க முடியாது. அது யார் தான் கொடுக்க முடியும்? தன் சகோதரனுக்கு பரிபூர்ணமாக இயேசு கிறிஸ்து தான் குடிக்க முடியும். ஆனால் அது எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லும் போது ஒரு ஈக்குவல் ஜஸ்டிஸ் வேறும். என்னதுங்களா? கரெக்டான ஒரு தராசு, கள்ள தராசு இல்லாதபடிக்கு அது ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஒரு மீட்கும் பொருளும் அவர் கொடுக்க முடியும். அது எப்படி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, மனதளவிலும் இருதயத்திலும் இவர் என்ன பண்ணணும்னா மனப்பூர்வமாய் அங்கே கொடுக்கணும். அதனால சொல்கிறாரு, அதனால தான் அவர் கொடுத்துட்டு சொல்கிறார் எல்லாம் முடிந்தது இல்லைங்களா? அந்த அவருடைய விருப்பம் கூட நம்ம கெத்செமனே தோட்டத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? முதல் தடவை ஜெபிச்சுட்டு வெளியே வராரு, யாரும் இவரை பிடிக்க வரல. ரெண்டாவது தடவை ஜெபிச்சுட்டு வெளியே வர்றாரு, யாரும் பிடிக்க வரல. எதிர்பார்க்குறாரு, டைம் ஆகிடுச்சு, இன்னும் வரல. அவரோட விருப்பம் என்ன ஆயிடுச்சாங்க? அங்கே இருந்ததுனால தான், ஒரு மனப்பூர்வமாய் அந்த பலியை கொடுக்கறதுனால தான் பிதாவாகிய தேவன் அதை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அதோட நிறைவேறுதல கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 20:28 சிஸ்டர். மத்தேயு 20:28. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பாத்தீங்களா? சோ அவரே வந்தார், ஜீவனை கொடுக்க அவரே வந்தார் என்ற பார்க்குறோம். அடுத்தது வந்து அவர் ஜீவனை கொடுக்க வந்தாருன்னு சொல்லும் போது கூட அந்த 35வது தீர்க்க தரிசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை அவர் எப்படி செய்யணுமா? மகிழ்ச்சியோட செய்யணுமா? எப்படிங்களா? சந்தோஷத்தோட அவர் அது நிறைவேற்றணுன்ற ஒரு விஷயத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? பாருங்க, அவருடைய பலி தியாக மரணம் தாமாக முன்வந்து செய்யப்பட்டதாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்வதில் மகிழ்ச்சியோட செய்யத்தக்க இருந்திருக்க வேண்டும். பாருங்க, இதோட வசனம் கூட நம்ம வாசிக்கலாம் சிஸ்டர். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 7-8 மாத்திரம் பைபிளில் வாசிங்க சிஸ்டர். 7-8. 40ஆம் சங்கீதம் 7-8 வசனங்கள். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னார். எந்த அளவுக்கு அவருடைய மைண்ட் அங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வெறியோ வந்து ஜீவனுக்கு ஜீவன் நான் கொடுத்துட்டு போறது மாத்திரம் இல்லை, இது என்னுடைய மன விருப்பமாய் இருக்கு, இது என்னுடைய சந்தோஷமாய் இருக்குது. அதனால தான் சொல்றாரு இல்லைங்களா, எபிரேயர் 12:2 எனக்கு முன்பாக சந்தோஷமாக ஒரு விஷயம் வைக்கப்பட்டிருக்குது, அதுக்காக நான் என்ன பண்ண, அவமானத்தையும் சிலுவையும் சகித்தேன் என்றாருங்க. என்ன சந்தோஷமான ஒரு பொருட்டு அவருக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் சந்தோஷம் அவருக்கு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு. ஏன்னா தேவனுடைய சித்தத்தை எந்த தூதர்களும் என்ன பண்ண முடியல. இவரை போல மனுக்குள்ளும் கூட விழுந்து போயிட்டாங்க, லூசிஃபரும் விழுந்து போயிட்டான். அந்த தேவன் எங்கள் அப்பாவோட வேலையை செய்ய அந்த சித்தம்ன்றது அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் கண் முன்னாடியே சிருஷ்டிக்கப்பட்ட இல்லைங்களா, ஒரு பிரமிக்கு தக்கதாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமை நான் என்ன பண்ண போகிறேன், மீட்டெடுக்க போகிறேன். அவர் மூலியமாக வந்த முழு மனுக்குலத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், அவர் மூலியமாக வந்த முழு மனுக்குலத்தை நான் என்ன பண்ண போகிறேன், நான் மீட்டெடுக்க போகிறேன்றாரு. அந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறது எப்படின்னா, முழு உயிர்த்தல் என்ன பண்ண போகிறாரு, அவங்களுக்கு கொடுத்துட்டு பூமியை கூட ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரதாக இருக்குது. அது ஒழுங்குக்கு கொண்டு வந்த பிறகு பூமி எப்படி இருக்கணும்னா, எப்படி ஜலம் வந்து ஃபுல்லு கடலில் முழுமையாக இருக்குமோ அந்த மாதிரி கர்த்தரை அறிகிற அறிவினால பூமி என்ன இருக்குங்க,
நிறைந்திருக்கும். அடுத்த சந்தோஷம் அவருக்கு முன்பாக என்ன இருந்துச்சுன்னா, பிதா கிட்ட கேட்குறாரு, பிதாவே நான் விட்டு வந்திருக்கிற அந்த மகிமை எனக்கு என்ன பண்ணுங்க தாருங்க என்ற விஷயத்த அவர் கேட்குறாரு. ஏன்னா அவருடைய முழு எண்ணமே என்ன இருக்குன்னா, பிதாவோட சித்தத்தை செய்யக்கூடியது தான் அவருடைய போஜனமாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம பார்க்குறோம், அவர் வந்து அந்த அந்த ஒரு நாளில் அந்த 35 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினாலும் அவர் அதனால தான் அவர் வெற்றி 3ஆம் நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, வெற்றி சிறந்தவராய் உயிர்த்தெழுதலுக்குள்ள அவர் வந்தாருன்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம். ஸோ ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது இந்த 35 தீர்க்க தரிசனங்களும் ஏதோ ஒரு சொல்லப்பட்டிருக்குது, அதனால இவர் வந்து செய்யணும்னு அப்படி இல்லை. ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் இவர் கீழ்ப்படிதல் என்ன பண்ணணுமா கற்றுக் கொடுத்துச்சான். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தான் அதை நிறைவேற்றினார்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஏதோ சொல்லிச்சு நிறைவேற்றி, ஏதோ நம்ம இதை ஒரு இது மாதிரி ஜோடிக்கப்பட்ட மாதிரி இல்லை இல்லைங்களா. அந்த தேவனோட தெய்வீக திட்டத்தில் வரணும், அந்த கீழ்ப்படிதலை இவர் கற்றுக்கொண்டாருன்ற நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் அப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது வரக்கூடிய ராஜ்யத்தின் தீர்க்க தரிசனங்கள் என்ன ஆகிடும், கண்டிப்பாக அது நிறைவேறந்து இருக்குது நம்ம கண் முன்னாடி. இன்னும் அந்த நம்பிக்கை கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். ஸோ கடைசியாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு அந்த மரணத்துக்குள்ளே போக காரணமே வந்து அவர் என்ன புரிஞ்சுட்டாருன்னு சொல்லும் போது, நான் இப்படிப்பட்ட மரணத்துக்குள்ளே போகிற காரணமே வந்து முதலாவது ஆதாமுடைய சாபத்தையும் அந்த நியாயப்பிரமாணத்தில் வந்து சாபத்தையும் இவர் என்ன பண்ணணும், மீட்டெடுக்கிறதுக்காக இவர் சிலுவிலேயே மரத்தினால அறியப்படணும்னு நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இவருக்கு இப்படிப்பட்ட மரணம் எதுக்கு தேவன் கொடுத்தாருன்னு சொல்லும் போது இவர்கிட்ட அந்த மன விருப்பம் வரணும், வில்லிங்னஸ் இல்லைங்களா, தாமாக முன்ன வந்தார். மூன்றாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசிரியராக, நம்முடைய பலவீனங்களை எண்ணக்கூடிய பிரதான ஆசிரியராக இவருக்கு தெரியணும் நம்முடைய பலவீனங்கள், அதனால அதை அனுபவிச்சாரு இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே வந்து அவர் நமக்காகத்தான் அனுபவிச்சார். அது மாத்திரம் இல்லை, நான் மாத்திரம் இந்த உலகத்தை ரட்சிக்க போகிறது இல்லை, நான் வந்து பலி கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு மனவாட்டியை நான் என்ன பண்ணுறேன், ஆயத்தம் படைத்திருக்கிறேன். அந்த மனவாட்டிக்கு என்னோட மரணத்திலையும் பாடுகளிலையும் எனக்கு என்ன இருக்குது, பங்கு இருக்குது. அதனால தான் நமக்கு வருடந்தோறும் ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அப்பத்திலையும் திராட்சை ரசத்திலையும் நம்ம பங்கு கொள்றன்ற நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து இதை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்கும் போது நம்ம கண் முன்னாடி இந்த ஒரு மெமோரியல் சீசனில் எது இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ரிண்ட் நம்பர் 3746 நீங்கள் வேணா நோட் பண்ணிக்கோங்க. ரீப்ரிண்ட் நம்பர் 3746 1069 5284 நினைக்கிறேன். இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஈடுபலி தவிர வேறு எந்த விசேஷமான சப்ஜெக்ட் வந்து உங்களை வந்து அழைப்புக்கு கொண்டு போவாதுன்றார். என்னதுங்களா, ஈடுபலி தவிர எந்த ஒரு சப்ஜெக்டையும் வந்து சகோதர சகோதரர் மேலே நுகத்துக்கு ஒரு நுகமாக கொடுத்துறாதீங்க. இதுதான் தேவன் கேட்குற குவாலிட்டிஸ். என்ன, ஈடுபலி அவர் கொடுத்துருக்கிறாரு, அந்த ஈடுபலிக்கு என்னோட அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது, இதுதான் பிரதர் ரசூல் எழுதுறாருங்க. என்னோட அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குதோ அந்த அர்ப்பணிப்பட்ட இது ரெண்டு விஷயம் மாத்திரம் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒரு சகோதர சகோதரியாக எண்ணப்பட வேண்டும். இதை தவிர வேற எந்த விஷயத்துக்காகவும் சகோதர சகோதரி நம்ம வெறுக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு அதிகாரமே கொடுக்கப்படலை. அதனால தான் முழு மரணத்தையும் நமக்கு என்ன பண்ணிட்டாரு. அதனால தான் அவர் கொடுக்கும் போது என்ன சொல்லிட்டார், என்னுடைய மாம்சத்தை என்ன பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இல்லைங்களா. அந்த மாம்சத்தை கொடுத்து நம்ம அபூர்வ நிலைமையில் இருக்கிறோம், அந்த பரிபூர்ணமாக ஆகிறதுக்கு தான் நமக்கு கொடுத்துருக்கிறான்னு சொல்லும்போது அந்த ஒற்றுமை, அந்த ஒன்னஸ் நம்ம அதை வந்து அனுசரித்தால் மாத்திரம்தான் அவர் மரணத்துக்கு மெய்யான பாத்திரவானாக நான் என்ன இருப்பேன். நான் எனக்குள்ளே பிரிவினையை வச்சுக்கின்னு நான் ஒருத்தர்கிட்ட பார்த்து பேசாமல் நான் கர்த்தருடைய மரணத்தில் நான் பங்கு கொள்கிறேன்னு சொல்லும் போது அது என்னையே நான் என்ன பண்ணிருக்கிறேன், வஞ்சித்து கொண்டிருக்கிறேன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாத்திரத்திலையும் அந்த திராட்சை ரசத்திலையும் நான் பங்கு கொள்ளும் போது நான் என் பாவத்துக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, என் பாவத்துக்கும் உலகத்தின் பாவங்களுக்கும் அவர் வந்து அந்த பாவத்தை சுமந்திருக்கிறாரு. ரெண்டாவது வந்து அவரு கூட நான் சேர்ந்து என்ன பண்ணுமா, பிக்கப்படணும் இல்லைங்களா. இதுக்கு வந்து கிரீக்கில் அந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லும் போது கிரீக்கில் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல, கொயினோஸ்னா கம்யூனியன். கம்யூனியன்னா பார்ட்னர்ஷிப் இல்லைங்களா. அவருக்குள்ள எனக்கு பங்கு இருக்குது. அது நான் வந்து அதாவது பிக்கப்படணும்னா என்ன அர்த்தம், அந்த அப்பத்தில் நான் பிட்டு நான் பங்கெடுக்கும் போது என்னது நாங்கள் இது பண்ணுறேன், அது கர்த்தருடைய சரீரம் என்று நான் நினைவு கூறுறேன், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எனக்காக பலியாகிதுன்னு. ஆனால் நான் சாப்பிடும் போது என்ன உணர்ன்றத ரொம்ப முக்கியம். அவர் தன் ஜீவனை தன் உரிமைகளை விட்டு கொடுத்தாரு, அதே போல் அந்த அப்பத்தை நான் சாப்பிடும் போது என்னோட உரிமையை நான் விட்டு கொடுத்துருக்கிறேனா இல்லை இன்னும் என்னோட உரிமையை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உரிமைக்காக போராடிட்டு இருக்கிறேனா. அது பூமிக்கு ஒரு உரிமையாக இருக்கலாம், சபையில் இருக்கிற உரிமையாக இருக்கலாம்.
இல்லைங்களா? இது நான் அந்த திராட்சை ரசத்தில் பங்கு கொள்ளும் போது அந்த பாடுகள் எனக்கு இருக்கணும். ஒருவேளை பாடுகள் இல்லைன்னா இன்னும் நான் அதுக்கு பாத்திரவானாக இல்லைன்ற நம்ம பார்க்குறோம். மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த மாதிரி ஒரு மரணத்திலேருந்து முதலாவது யாருக்கு விடுதலை ஆக போகுதுன்னா எனக்கு தான், முதல் பேரான பிள்ளைகளுக்கு, இல்லைங்களா? இது நமக்கு நினைவில் இருக்கணும். நாலாவது ரொம்ப முக்கியம் வந்து அவருடைய ரத்தத்தில் நம்மளுக்கு அதிக அளவுக்கு விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஏன்னா அந்த இஸ்ரேலில் கூட அந்த எகிப்தில் வந்து அந்த தலைச்சம்பிள்ளைங்களுக்காகத்தான் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த நிலக்காலில் அந்த ரத்தத்தை பூசினாங்க, இல்லைங்களா? அந்த தலைச்சம்பிள்ளைங்களுக்கு தான் ஆபத்து, இல்லைங்களா? அந்த ரத்தத்தின் மேலே எனக்கு அதிகமான விசுவாசம் இருக்கும். அது ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு ரத்தமாக இருக்குதுன்ற நம்ம பாருங்க. அந்த ரத்தத்தை கூட நிலக்காலில் பூசும் போது கீழே என்ன பண்ணல, தேவன் கண்டிஷன் கொடுக்கல. எங்க அந்த கீழே என்ன சொல்கிறோம், நம்ம அந்த டோரில் வந்து இங்கே இப்படி மேலே பூச சொல்கிறாரு. எங்கே பூச சொல்ல அவரு? என்ன அதெல்லாம் கீழே போட்டு மெதிக்கிறதுக்காக நம்மளா இல்லை, இல்லைங்களா? அது எப்ரியரில் கூட சொல்கிறாருங்க. அதே போல தான் ஒரு இன்னைக்கு வந்து அவரை நம்ம போட்டு என்ன பண்ண முடியாது. அவர் மாம்சத்தில் வர மாட்டார், அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் தான் வந்திருக்கிறார். ஆனால் இங்கே நம்ம யாரை போட்டு மெதிக்கலாம்? சகோதரியில் போட்டு நம்ம என்ன பண்ணிச்சிருக்கிறோம், இங்கே மெதிச்சிட்டு இருக்கிறோம், இல்லைங்களா? அவரோட ரத்தத்துக்கு ஒரு வேல்யூவே இல்லாத இருக்குது, இல்லைங்களா? இது நம்மளோட ரத்தத்தினால நம்ம விசுவாசம் கொள்ளணுன்ற நம்ம பார்க்குறோம். அடுத்தது அதில் எடுக்கும்போது ரொம்ப முக்கியமாக எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விடுதலை, ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் உலகத்துக்கே அது என்ன ஆகுது, ஒரு பெரிய பண்டிகையாக உலகம் அதை நினைவு கூறுவாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை. இந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கும் போது, அதில் எடுக்கும் போது இது ஒரு நம்மளுக்கு ஒரு புதிதான ஒரு நினைவு கூறு நாளாகவும் ஒரு தேவனுக்கு ஒரு மகிமையாக அது இருக்கும் என்று நான் இந்த ஒரு பாடத்தை நான் முடித்துக்கொள்கிறேன். ஸோ தேவன் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.